நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை ஒரு விஷயம் நம்ம வாசிக்க கேட்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசி. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது. நாம் ஒரு விஷயம் கண்களை மூடி நாளுடைய பிரசங்கத்திற்காக செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். தேவ கோபம் மனிதர்கள் மேல் இருப்பதையும் அந்த கோபத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியை குறித்தும், ஏன் உம்முடைய கோபம் மனிதர்கள் மேல் இருக்கிறது அப்படிங்கிறதை குறித்தும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மாலை ஆராதனையில பார்க்கும்படி நீர் எங்களுக்கு உதவி வருகிறீர். இதெல்லாம் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபையின் நிமித்தமாக நாங்கள் இந்த பாவத்துல மாட்டி நாங்கள் அந்த மோசமான நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்பதற்காக நீர் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது தகப்பனே. இந்த நாள்லையும் கூட நாங்க பார்க்க போகிற இந்த சத்தியத்தை கர்த்தர் நீர் அப்படி ஆசீர்வதியும். தேவ கரம் கூட இருந்து நடத்தட்டுமாக நாங்கள் கேட்கிறோம். பேசுகிற என்னையும் கேட்கிற எங்களையும் நீர் நடத்தும். உடைய கிருபை எங்களோடு கூட இருந்து நடத்தட்டுமாக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆம். நாம் தொடர்ச்சியாக தேவ கோபத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். மனிதர்கள் மேல் இருக்கிற தேவ கோபம். இந்த செய்தி தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது. வேற தலைப்பு இல்லையா? இல்ல இதையே தான் நீ பேசுவீங்களா? இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டா இத காலம் முழுவதும் கூட பேசலாம். ஏன்னு சொன்னா இதுல இருந்து மீட்கும்படிதான் குமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். அத்தா பெரிய காரியங்களை நமக்காக செய்தார் இல்லைங்களா? ஆகவே இதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இதை நாம சாதாரணமாக நினைத்து கடந்து போவோம் என்று சொன்னா நாம் மோசமான நிலையை ஒரு நாள் சந்திப்போம் என்று சொல்லி பார்க்கலாம் இல்லைங்களா? வேதம் நெடுக்க நாம் பார்த்த ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இதை குறித்து பேசாத இடமே இல்லை என்று சொல்லி நாம் சொல்லலாம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு தேவ கோபத்தை குறித்து அநேக காரியங்களை கர்த்தர் பேசி இருக்கிறத பார்க்க இல்லைங்களா? ஆகவே மனிதர் மேல் இருக்கிற தேவ கோபம் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக தேவ கோபம் ஏன் மனிதர்கள் மேல் வந்தது என்று சொல்லியும், அந்த தேவ கோபம் ஏன் நியாயமானது என்பதும், அந்த தேவ கோபத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியெல்லாம் நாம பார்த்தோம். அதோடு கூட இந்த தேவ கோபம் நம்மேல் வரதற்கு காரணமா இருக்கிற நம்மை பிடித்திருக்கிற கொடிய வியாதி என்ன என்று சொல்லி நாம் பார்க்க ஆரம்பிச்சோம். அது பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவம் என்று சொல்லுகிற பொழுது நாம் பாவத்தை ஏதோ சாதாரணமாக பார்த்து விடக்கூடாது அப்படிங்கிறதையும், அது எந்த அளவுக்கு மனிதர்களை பாதித்திருக்கிறது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா அந்த பாவத்திற்கான பரிகார பலியாக வந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த நம்முடைய புரிதலும் அவர் நமக்கு ஏன் தேவை என்பதையும் குறித்து நாம் சரியாக அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கணும் இல்லைங்களா? ஆகவே நம்மை பிடித்திருக்கிற கொடிய வியாதி அதை குறித்து நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்துல நம்ம பார்க்கும்போது அந்த பாவத்தை குறித்து இன்னும் ஒரு ஆழமாக நாம பார்க்க ஆரம்பிச்சோம் இல்லைங்களா? அந்த பாவத்துக்கான ஆரம்பமும் மூல காரணமும் என்று சொல்லி, இந்த பாவம் என்பது பரம்பரை வியாதியை போன்றது என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? அது எடைச்சொருகளாக வந்துவிட்ட ஒரு காரியம் அல்ல நம்முடைய வாழ்க்கையில. அதாவது எடைச்சொருகளாக இது நம்முடைய வாழ்க்கையில் வரவில்லை. நாம் இந்த உலகத்துல பிறந்து இந்த பாடல்லாம் கூட இருக்குது இல்லையா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கவில்லை, அவர் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை அப்படின்னு. அது தப்பு இல்லைங்களா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையில இல்லை, எந்த குழந்தையும் கெட்ட குழந்தைதான் மண்ணில் பிறக்கையில இல்லைங்களா? அது பிறந்து வளர்ந்து கேட விளைவிக்கும் இல்லைங்களா? இப்போ இது எடை சொருகலாக வந்ததல்ல பாவம் இல்லைங்களா? இப்போ மனிதர்கள் அந்த விதத்துல இந்த பாவத்தை பார்த்து மனிதனுடைய அந்த செயல்கள்ல இந்த பாவம் இருக்கிறது, அதுதான் பாவம் அப்படின்றத நினைக்க பாக்குறாங்க இல்லைங்களா? இப்ப நம்ம மாற்று மதத்துல பார்த்தா அதைத்தான் சொல்லுவாங்க. மாற்று மதத்துல நமக்கு ஏதேனும் ஒரு குடும்பத்துல தொடர்ச்சியாக ஏதேனும் ப்ராப்ளம் வந்துகிட்டு இருந்ததுன்னா போனோன்னு சொன்னா உங்க குடும்பத்து மேல சாபம் இருக்குது இல்ல,
ஏதேனும் பில்லி சூனியம் ஏவல் வச்சுட்டாங்கன்னா எதையோ கட்டுக்கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. இல்ல அதையெல்லாம் ஜனங்கள் நம்பி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அப்படியே அதை எடுக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறதும், அதோடு கூட இந்த பில்லி சோனியத்தை வச்சது யாரு அப்படின்னு சொன்னா, அவனுக்கு இருக்கவே இருக்குது வசதியா, உங்க சொந்தக்காரில் யார் உங்களுக்கு விரோதமானவங்கன்னு கேட்பாங்க. அவங்க யாரையாவது சொன்னாங்கன்னா அவங்க தான் வச்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல திருப்பி விட்டுருவாங்க இல்லைங்களா. அப்போ ஏதேனும் ஒன்று செய்தா அதனால் பாவம் வந்து விட்டது அப்படிங்கிற நிலைமையில தான் மற்ற காரியங்கள்லாம் இருக்கும். அதே போலதான் கிறிஸ்துவத்தையும் கூட அறகுறையா இருக்கிறவர்கள் நினைத்து பாவம் என்பது ஏதோ நமக்கு சாதாரணமான ஒன்று அப்படின்னு நினைக்கிறாங்க. கடந்த வாரத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு உதாரணம் மாதிரி சொன்னேன். தண்ணி பாம்புக்கும் கருநாகத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தண்ணி பாம்பு அப்படிங்கிறது அதில் விஷம் இல்லை இல்லைங்களா. அநேகரை தண்ணி பாம்பு கடிக்கும், ஆனா அநேகருக்கு தெரியாமல் கூட குளித்து கொண்டு இருப்பாங்க வாய்க்காலில குளிக்கிறவங்க. ஏன்னா அது அந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனா நம்ம பார்த்தோன்னா தண்ணி பாம்பாவது என்ன பாம்பாவது ஓடி போயிடும் அந்தரிச்சு பயந்துக்கிட்டு இல்லைங்களா. ஆனா தண்ணி பாம்பு அப்படி ஒரு விஷம் நிறைந்தது அல்ல. அதே நேரத்துல கருநாகம் அல்லது இந்த வனாந்தரமான தேசங்கள் இருக்கு பாருங்க, அரபு தேசம், இந்த மாதிரியான மணல் பகுதி நிறைந்த தேசத்துல மணலுக்குள்ள புதைந்த மாதிரி அந்த மணலை போலவே இருக்கிற ஒரு விதமான கொடிய பாம்புகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். டிஸ்கவரி சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா அது இருக்கு. அது உடனடியாக மனிதனை அவன் அஜாக்கிரதையாக இருக்கிற நேரத்துல அவன் மேல் விஷத்தை கக்கி அவனை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாகவே மரணமடைய செய்துவிடும் இல்லைங்களா. நம்ம ஊர்ல நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கெட்ட பாம்பு. ஆனா நல்ல பாம்புன்னு சொல்றாங்க பாருங்க, அது கொத்துச்சுன்னா கூட விஷம் ஏறுறதுக்குள்ள கபத்தை கட்டி காலில் கட்டி விஷம் ஏறாம இருந்து அது என்னெல்லாமும் பண்றாங்க இல்லையா, உறிஞ்செல்லாம் பண்றாங்க. ஸோ அந்த வெளிநாட்டுகள்ல இருக்கிற பாம்பெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் செய்யவே முடியாத அளவுக்கான பாம்புகள் இருக்கு இல்லைங்களா. அது ஒரு வித்தின செகண்ட்ல கொஞ்ச நொடிகள்லேயே ஒரு மனிதனை கொல்லக்கூடிய அந்த விஷத்தை கக்கக்கூடியதாக அது இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. அது மாதிரி பாவம் என்பது நாம் ஏதோ சாதாரணமான ஒரு கருப்பாம்பூச்சியை பார்க்குற மாதிரியோ, ஒரு எறும்பை பார்க்குற மாதிரியோ, கொசுவை பார்க்குற மாதிரியோ நம்ம பார்க்கறது இல்லை. அநேகர் அப்படித்தான் அதை பார்க்கறதுக்கு முயற்சி செய்யறாங்க. திடீர்னு கொசு கையில கடிச்சுக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுங்க, யாரும் ஐயோ அம்மா கொசு அப்படின்னு பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா. ஒரே அடி அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. ஒரு சின்ன எறும்பு கடிச்சுக்கிட்டு இருக்குது, என்ன பண்ணுவாங்க, அது ஒரு அடி அடிச்சு தூக்கி எறிஞ்சிருவாங்க இல்லைங்களா. அதே பக்கத்துல தேல் ஏதாவது கருப்பா, எருமத்தேல்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒண்ணு வந்ததுன்னு வச்சுங்க, அதை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டான். முதல் வேலையை அலறதுக்கு தான் முயற்சி பண்ணுவான் இல்லைங்களா. அலறி ஓடி இல்ல. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வீட்டுல ரத்த சோடு பாம்பு சரிங்களா, இவ்வளவு சோடு பாம்பு எப்படியோ வீட்டுக்குள்ள போயிடுச்சு. வீட்டுக்குள்ள போனதுனால அவங்க சாப்பிடல, வீட்டுக்குள்ள போகல, நைட்டு ஃபுல்லா தூங்காம இப்படியே உக்காந்துக்கிட்டு எல்லாம் கூப்பிட்டு எல்லா பாத்திரங்களை எடுத்து, ஏன்னா பயம், சின்ன பாம்பு. ஏன்னா ஏன் அந்த அளவுக்கு பாம்பை பார்த்து பயப்படுறான் மனுஷன் அப்படின்னு சொன்னா, பாம்பு விஷம் உடையது, அது நம்மை கொன்று போடும் என்கிற பயம் இருக்கிறது இல்லைங்களா. மனிதனுக்கு தெரியுது அந்த பாம்பு நம்மளை கடிச்சா நம்ம செத்துருவோம் அப்படின்னு தெரியுது. அதே நேரத்துல கற்பாம்பூச்சியை பார்த்தா அப்படி நினைக்க மாட்டேன் இல்லைங்களா. ஒரு அடி அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. பெண்கள்லாம் கற்பாம்பூச்சிக்கும் பயப்படுறாங்க. பொதுவா சொல்றேன், கற்பாம்பூச்சியெல்லாம் அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க, ஏன்னா அதுல விஷம் அதிகமானது இல்லை. இன்னும் பூரான்லாம் இருக்குது, அது கூட கடிச்சாலும் ஒரு விதமான தடிப்பு அந்த மாதிரி தான் ஏற்படுத்துமே தவிர, ஒரு குளவி கடிச்சதுன்னா நம்மள ஒரு அப்படியே வீக்கத்தை ஏற்படுத்துமே தவிர அது நம்மளை அழித்து போடுகிற அளவுக்கான காரியங்களை செய்து விடாது, காப்பாத்திடலாம். ஆனா கொடிய விஷம் நிறைந்த பாம்பை பொறுத்த அளவுக்கு அப்படி இல்லை சரிங்களா. அப்ப பாவம் அப்படிங்கிறது ஒரு கொடிதான விஷம் நிறைந்ததை போன்ற ஒன்றுதான் என்று சொல்லி பார்க்குறேன். ஒரு உதாரணத்துக்கு இதை நான் உங்களுக்கு சொல்றேன். பாவத்தை நம்ம சாதாரணமாக பார்க்கும்படி செய்வதே பாவம் தான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. பாவம் தன்னை மறைத்து கொள்ளும், வெளிக்காட்டாது இல்லைங்களா. நான் போன வாரம் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு பூச்சி, விஷம் நிறைந்த பூச்சி ஒரு பாறைக்கடியில இருக்குது, ஒரு கல்லுக்கடியில் இருக்குதுன்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியா அப்படின்னு சொல்லி கல்லை லைட்டா தூக்கும் போது 2 பூச்சி ஓடுது, சின்ன பூச்சி. ஓ இதுதான் அந்த விஷம் நிறைந்த பூச்சியா, இதுதான் அந்த இதா அப்படின்னு நம்ம பார்ப்போம்.
இன்னும் கொஞ்சம் தூக்குனா இன்னும் கொஞ்சம் விஷம் நிறைந்த ஏதேனும் ஒரு பூரா மாதிரி ஒண்ணு ஓடு, அவ்வளவுதானா அப்படின்னு பார்த்தா இன்னும் லைட்டா தூக்கும்போது உள்ள ஒரு கருப்பாம்பு கருநாகம் படுத்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பெருசா நம்ம உயரத்துக்கு. இப்போ கல்லை தூங்குவீங்களா, இல்லை கல்லை போட்டுட்டு வடக்கு திசையோ தெற்கு திசையோ பார்த்து ஓடி போயிடுவாங்க இல்லைங்களா, ஒரே வேகமா ஓடிடுவாங்க. ஏன்னு கேட்டா நான் சொன்னதுதான், அது கொன்று போடக்கூடிய விஷம் நிறைந்தது என்று சொல்லி தெரியும் இல்லைங்களா. பாவம் என்ன செய்யுமா, பாவம் தன்னை மறைத்து கொள்ளும், பாவம் தன்னை வெளிக்காட்டாது. பாவம் என்ன செய்யும்னா சாதாரணமாக தன்னை காட்டிக்கொள்ளும். அது எப்படி காட்டுது அப்படின்னா, இப்போ மனிதர்கள் எல்லாம் வச்சு எப்படி பண்றாங்க பாருங்க பாவம் இல்ல. நீங்க அதான் சொன்ன இல்லையா, அடிக்கடி அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சிகரெட்டு பிடிக்கிறீங்க, இது வந்து கொடிய பாவம், இதுல இருந்து நீங்க மனம் திரும்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ரைட்டு, மனம் திரும்பிடலாம். இல்ல மனம் திரும்பின உடனேயே இப்ப பாவம் போயிடுச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. மனம் திரும்புவது சிகரெட்டு குடிக்கிறத விடுறதுக்கு மட்டும் நான் மனம் திரும்புகிறது இல்லை. சிகரெட்டு பிடிக்கிறதுக்கோ இல்ல சாராயம் குடிக்கிறதுக்கோ மாத்திரம் நம்ம வந்து அதுல இருந்து திரும்பிட்டா அதுக்கு பேர் மனம் திரும்புதலையோ இயேசுவை நம்ம விசுவாசித்தோ இல்லை. நான் அதற்காக மனம் திரும்ப வேண்டியது என்ன இருக்கிறது இல்லைங்களா. அதுக்கு நான் கம்மன் இருந்தா கூடவே அதை விட்டுறலாம் இல்லைங்களா. அதுக்கெல்லாம் இயேசு வேணும்னு இல்லை இல்லைங்களா. இயேசு இல்லாத எத்தனையோ பேர் அதை செய்திருக்கிறார்கள் இல்லைங்களா. அப்ப இயேசு எதற்கு தேவை, இயேசுவை ஒருவன் விசுவாசிக்கிறவனுக்கு இந்த பாவ பழக்க வழக்கங்கள்லாம் அவன்ல இருந்து நீங்குகிறது தான், அவன் அதை விட்டு விடுகிறான் என்பது உண்மையாக இருந்தாலும் இதை விட்டு விட்டதுனால ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்று சொல்லி அர்த்தம். அப்ப என்ன பண்ணும், பாவம் இதுதான் பாவம் அப்படின்னு காட்டி கொடுத்தோம் இல்லைங்களா. அப்படி காட்டி கொடுத்த உடனே நாம என்ன செய்வோம், ஓ இதுதான் பாவமா. இப்ப இன்னும் இயேசு கிறிஸ்துவிட்ட வருவதற்கு டீலிங் பேசுறதும் இருப்பாங்க இல்லைங்களா. எங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துட்டாருன்னா கடவுள் நாங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல. அதுக்கேத்த மாதிரி அப்படியா கடவுள் உன்னுடைய காரியத்தை செய்வார், உன்னை கொண்டு வருவார் அப்படி எல்லாம் சொல்லி ஜபம் செய்கிறதுனால சில போலியான மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு இதுதான் பாவமாட்டுறது, இதுல இருந்து வந்துட்டு அவ்வளவுதானாட்டுறதுன்ட்டு நினைச்சுவாங்க. ஆனா வாழ்க்கையில எதுவுமே போயிருக்காது. கோபம், எரிச்சல், பொறாமை, அயோக்கியத்தனம், அக்கிரமம், நீங்க என்னத்தை வேணாலும் அடிக்கிங்க, எல்லாமே அவன்ல தான் இருக்கும், தொடர்ச்சியா இருக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பொறுமையா இருக்க மாட்டான் இல்லைங்களா. காலில் சுடுதண்ணி ஊத்துன மாதிரி ஏன்னு கத்திக்கிட்டு உழுந்து பெறடுறதுக்கு காரணம் என்ன, ஏன் அதை வந்து பாவமா பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா. காரணம் என்னன்னா அது பாவம், பாவத்தினுடைய ஒரு காரியம், அது ஒரு கனி இல்லைங்களா. அப்ப பாவம் என்ன செய்கிறது என்று சொன்னா, பாவம் தன்னை மறைத்து கொள்வதற்கு பாவம் இல்லைங்களா. பாவத்தை பாலிஷ் பண்ணிட்டு இதுதான் பாவம், நம்ம இனி பரலோகத்துக்கு போயிடுவீங்க, நீங்க உங்க பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது இல்லைங்களா. அப்படியா பரலோகத்துக்கு போயிடுவோனா, போயிடுவீங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி மனுஷ கிரியில தங்க வைத்து பாவமே போகாமல் இல்ல. நான் இன்னைக்கு சொன்னேன் இல்லையா, நீதிமாணிக்கன்னு பேர் வச்சுட்டு வாழ்க்கையில ஒரு நீதி இல்லாத மாதிரி இருப்பாங்க இல்லையா. இப்ப ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னா ஆண்டவர் இந்த ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில பாவத்தின் ஆளுகையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டவனுடைய வாழ்க்கையில என்ன விதமான தன்மைகள் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். எபேசியர்ல சொல்லும் போது 2ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, நீங்கள் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு கிறிஸ்து இயேசுக்குள் பிடிக்கப்பட்டிருப்பீங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா. சொல்லி அங்க என்ன சொல்லுகிறார்னு சொன்னா, நாம் நற்கிரிகளை செய்வதற்கு ஆண்டவரால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இல்லைங்களா. அப்போ பாருங்க, அந்த நல்ல கனிகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய ரட்சிப்பு கேள்விக்குறியானதான ஒன்னாகத்தான் இருக்கும் இல்லைங்களா. பாவத்தின் ஆளுகையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தாவியானவர் தங்குகிறவராக இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் வந்து வந்து போகிறவர் அல்ல, நம்மிலே இருந்து நம்மை நடத்துகிறவர். பரிசுத்தாவியானவர் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னா, நாம பரிசுத்தமாக ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து பாவத்தை அழித்தொழுத்தி வாழ்ந்து கடவுளை மகிமைப்படுத்தி வாழ்ந்து ஒரு நாள் நித்தியத்துல போகும்படியாக பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் பேரே பரிசுத்தாவியானவர். அந்த பரிசுத்தாவியானவர் சுயத்திலிருந்து எதையும் செய்வதாக இல்லை என்று சொல்லி இயேசு சொல்றார். என்னிடத்தில் கேள்வியானதின்படியே உங்களுக்கு நடத்துவார்,
உங்களுக்கு நினைப்பூட்டு நடத்துவார் என்று சொல்றாரு. அதாவது வேத வசனத்தை காட்டி கொடுத்து உங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துவார் என்று சொல்லப்படுது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அதெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேள்விப்பட்டோம். அப்ப என்ன பண்றோம்னா பாவத்தை பாவமாகவே பார்ப்பதற்கு இல்லாமல் பண்ணி இதுதான் பாவம் இதுதான் பாவம் அப்படின்னு ஆக்கிடுச்சு. அதனாலதான் அநேகருடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, கிறிஸ்துவ விசுவாசித்தேன்னு சொல்றவங்க, கிறிஸ்துவ விசுவாசிக்காதவங்க இருக்கிறீங்க, கிறிஸ்துவ விசுவாசித்தேன்னு சொல்றவங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது இல்லைங்களா? ஒரு மாற்றமும் இருக்காது. அவங்க கிறிஸ்துவ வரதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இருப்பாங்க. வெளிப்பிரகாரமான மாற்றங்களை செய்திருப்பார்களே தவிர உள்ளான விதங்கள்ல மாற்றங்களை செய்திருக்க மாட்டார்கள். வெளிப்பிரகாரமாக பெயரை மாற்றி வைத்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி ஏதாவது சொக்கா வாங்கி மாட்டிக்கலாம். அது முன்னாடி அது என்ன சொல்றாங்க, பக்ரி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆளு இப்ப என்ன பண்ணுவா, உடனே அதை எடுத்து வாங்கி பெல்ட் எடுத்து கட்டி இல்லை ஷூவுக்கு எதை போடுறதுன்னு கூட தெரியாம குண்டக்க மண்டக்க போட்டுக்கிட்டாத அப்படியே வரலாம். மேலே ஏதேனும் பண்ணிக்கலாம், உள்ள என்ன இருக்காது, உள்ளத்துல அதே பக்ரி தான் இருப்பான் இல்லைங்களா? அதே அந்த ரவுடித்தனமான பேச்சுகளும் அதே ஒரு மோசமான சிந்தனைகளும் தான் அந்த மனுஷன்ட்ட இருக்கும். மேலே மாத்திக்கணும். மேலே மாத்துறது நமக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை இல்லைங்களா? 100 ரூபா கொடுத்தா கட்டிங் பண்ணி விட போறாங்க இல்லைங்களா? ஒரு நல்ல கட்டிங் பண்ணி விட்டு போட்டு வரணும், அப்படி சொல்லலாம் இல்லைங்களா? பக்கத்துல போய் பேசி பாருங்க, ஒரு 5-10 நிமிஷம் ஒரு மனிதன் இடத்துல உட்காந்து பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லைங்களா, உலக மனுஷனே சொல்லியிருக்கா, அது ஒரு தத்துவமாட்ட சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? வெயில் போனதுக்கு அப்புறம் தெரியும் தண்டவாளம், பழகி பாரு ஒரு மனுஷனுடைய தெரியும் அவன் வண்டவாளம்னு சொல்லி இல்லைங்களா? என்னது பழகி பார்த்தா தெரியும். ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்து பேசுனா அது எல்லா காரியத்தையும் சொல்லிடுவான். ஊர்ல உலகத்துல இருக்கிற எல்லா பொறாம எரிச்சலையும் கொட்டுவான். அப்படியே சாக்கா நம்மளால அள்ளவே முடியாது, காது புளிச்சு போற அளவுக்கு கொட்டுவான். கொஞ்ச நேரம் பேசி பாருங்க, உண்மை முக வடிவம் இல்லைங்களா? இந்த மாய்மாலமா இந்த நடிக்கிற மாதிரி வேலைகளை யார் வேணாலும் செய்யலாம் இல்லைங்களா? ஆளை பார்த்தா இவங்களா அப்போ இந்த மென்மையான சிரிப்பு ஒண்ணு சிரிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே பல்லு வெளியும் தெரியாது ஒன்றும் தெரியாது, சிரிச்சாலே பாவம்னு நினைச்சுக்கிறாங்க. பாவத்தை எல்லாம் விட்டுட்டாங்க, எது பாவமோ அதெல்லாம் பார்க்கல. சிரிச்சா பாவம், நல்லா ஜாலியா சிரிக்க கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது, எண்ணெய் பிடிச்ச மாதிரி இருந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் இந்த துக்க வீட்டுல இருக்கிற மாதிரி அப்படியே இருப்பாங்க. என்னன்னு கேட்டா நாங்க கிறிஸ்துவர்கள். சிரிக்க கூடாதுன்னு யாரு சொன்னாங்க? சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்கன்னு மறுபடியும் சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம நல்லா சந்தோஷமா ஜாலியா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா? ஆனா பாருங்க, மூஞ்சே நம்ம பாருங்க, கிறிஸ்துவர்கள் சொல்றவங்களை நான் சொல்றேன், கிறிஸ்துவர்களை சொல்றேன். அவங்க கிறிஸ்துவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க, மெய்யான கிறிஸ்தவன் நல்லா சந்தோஷமா இருப்பான் இல்லைங்களா? நல்லா ஜாலியா சந்தோஷமா தான் சிரிச்சுக்கிட்டா இருக்கும் இல்லைங்களா? ஆனா சிரிக்கவே மாட்டாங்க, உம்முனா மூஞ்சி மாதிரி இருந்துக்கிட்டு நல்லா யாருக்கிட்டையும் பார்க்க மாட்டாங்க, பல்லு கூட வெளியே தெரியாது இல்லைங்களா? ஆனா இதுதான் பாவம்னு நினைச்சுக்கிறாங்க, சிரிச்சா பாவம். பாத்தீங்களா பாவத்தை எப்படி பாலிஷ் பண்ணி வச்சிருக்கு ஒரு பாவம் இல்லைங்களா? அப்புறம் ஒரு நல்ல துணி எடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னா அது பாவம். பெண்கள் நல்ல உடைகள் உடுத்திக்கிட்டாங்கன்னா அது பாவம். இப்ப நான் அதெல்லாம் சொல்ல முடியாது, சொன்னா கூட கஷ்டப்படுவேன். நல்ல ஒரு பெண்கள்னா அப்படித்தான் இருப்பாங்க. ஆண்டவர் படைக்கும் போதே அப்படித்தான் படைச்சாரு பெண்களை. பெண்கள்னா நல்ல விதத்துல மேக்கப்லாம் பண்ணிக்குவாங்க, நல்லா இருப்பாங்க. ஆண்கள்னா இப்படி இருப்பாங்க இல்லைங்களா? ஆண் ஆணாகவும் பெண் பெண்ணாகவும் இருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? இப்போ ஆணும் பெண்ணும் ஆண்டவர் படைக்கும் போது அப்படித்தான் படைச்சார் இல்லைங்களா? அப்ப ஆண் எப்படி இருக்கணும்? ஆண் பார்த்தா ஆண் மாதிரி இருக்கும், பெண் பார்த்தா பெண் மாதிரி இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் பாவம் பாவம்னு சொல்லி எது பாவங்கிறத மறைச்சு வச்சுட்டாங்க இல்லைங்களா? பாவம் என்னன்னு தெரியல. அப்ப இதெல்லாம் பாவமா, சரி இதுல இருந்தெல்லாம் நான் என்னை மாத்திக்கிட்டேன், இப்ப நான் பரிசுத்தம் ஆயிட்டேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறியே இது இருக்காது. உள்ளத்துல இருக்கிற அகம்பாகம் மாறி இருக்காது இல்லைங்களா? குடும்பத்துல சமாதானமா இருந்திருக்க முடியாது இல்லைங்களா? கீழ்ப்படிதலோட இருந்திருக்க முடியாது, தாழ்மையோடு மனுஷன் வாழ்ந்திருக்க முடியாது இல்லைங்களா? பாவம் அவர்கள்லயே இருந்து ஒரு நாள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கு. மேல் புஷ் இல்லைங்களா? பழைய வீட்டுக்கு பட்டி பூசுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பூசிட்டு வச்சிருப்பாங்க, கொஞ்ச நாள்ல உதிர்ந்துடும்
இல்லை பார்த்துருக்கீங்களா? பழைய வீட்டை வீடு மாதிரி ஏதாவது இருக்கும், அதுக்கு பட்டி அடிச்சு வச்சுருந்தா பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக விரிசல் ஓடி அப்படியே அட்டையா கீழே விழுந்துடும். அது மாதிரி ஆரம்ப காலத்துல கிறிஸ்துவன் ஆனேன்னு சொல்றவங்களை பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு உட்காந்துருக்கா இல்லைங்களா? 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன படிக்கிறாங்கன்னு தெரியும். இல்லை, 1 வருஷம் கூட தாண்டாது, 6 மாசம், 1 வருஷம், அதுக்கப்புறம் படுத்து 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பேன் படுத்து. இல்லை, ஏன்னா ஆரம்பத்துல அது உணர்ச்சி வசப்பட்டு வந்ததுனால அவங்களால அதுல தொடர முடியாதவர்களாக இருக்கிறாங்க இல்லைங்களா? அதனாலதான் அது ஆரம்பத்துல அப்படி ரசிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல அப்படி பாவம் போய்விட்டது என்று சொல்லி கொஞ்ச நாள் அந்த மாதிரி பரபரப்பா இருப்பாங்க, அவங்கள பார்க்கும்போதே வித்தியாசமா தெரிவாங்க. ஆனா கொஞ்ச நாட்கள்லயே அவங்களுடைய உண்மை குணம் வெளியே வந்து விடும். தண்ணிக்குள்ள பால் அமுத்தி வச்சுட்டு எவ்வளவு நேரம் நீங்க உள்ள வச்சிருக்கீங்க, எவ்வளவு ஆழத்துக்கு நீங்க தண்ணிக்குள்ள கொண்டு போய் பாலை உள்ள வச்சிருந்தாலும் வெளியே விட்டா கொஞ்சம் வரதுக்கு தாமதமாகுமே தவிர பால் நிச்சயம் மேல வந்துடும் இல்லைங்களா? உண்மை முகம் மேல வந்துடும் இல்லைங்களா? அப்ப பாவம் என்ன பண்றோம்னா தன்னை மறைத்து கொள்ளும்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, பாவத்தை சரியா பார்த்து இருக்க வேண்டியது அவசியம். அதனாலதான் தொடர்ந்து அந்த பாவத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஆகவே அந்த பாவத்தை ஆழமா உணர்ந்து, இல்லை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நினைக்க கூடாது என்ன இப்படி வந்து எங்ககிட்ட சொல்றீங்க, நாங்களாம் எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கு, உங்களை சில சொல்லிடலாம், எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறேன், என்னை பார்த்து நீங்க அப்படி என்ன அப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னையவே கூட பார்த்து சொல்லிக்கிறது தான் பாப்போம் இல்லைங்களா? சரியான சத்தியங்களை அறிவதற்கு முன்பதாக, அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக இருந்த நிலைமைகளை எல்லாம் சத்தியத்தை அறிந்ததுக்கு அப்புறம் பார்க்கிற பொழுது மிகுந்த வேதனை உண்டாச்சு. வாழ்க்கையில வெகு காலத்தை நாம வீணடிச்சு விட்டோமே இல்லைங்களா? எத்தனையோ காலத்தை வீணடிச்சு விட்டு நாம இருந்து விட்டோம்னு சொல்லி ஃபீல் பண்ண காலங்கள்ல உண்டு சரிங்களா? நான் மட்டும் இல்லை, ஒவ்வொருவருமே அப்படி நினைப்பாங்க. மெய்யான ரட்சிப்பை அடைந்ததற்கு பின்பதாக அப்படி நினைப்பாங்க சரிங்களா? எத்தனையோ வரலாற்று எடுத்து மனிதர்களை பார்த்தீங்கன்னா பிரசங்கமே பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இல்லைங்களா, அவங்களே தான் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்ததுக்கு அப்புறம் அதை எழுதி வச்சிருக்கிறாங்க வரலாற்றுல வாட்சி பார்த்தீங்கன்னா சரிங்களா? அதெல்லாம் பார்க்க முடியும் வரலாற்று. ஏன்னா பாவத்தை பாவமா பார்த்து அதுல இருந்து நம்ம விடுதலை அடையலின்னு சொன்னா நம்மள எந்த காரியமும் நடந்திருக்காது சரிங்களா? நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், பேப்பர்ல சர்க்கரைன்னு எழுதி அதை நீங்க ருசிச்சு பார்த்தீங்கன்னா சாக வரைக்கும் ருசிச்சு பார்த்தா கூட அது இனிக்காது. கொஞ்சம் சர்க்கரை அள்ளி வாயில போட்டு பார்த்தாதான் அது இனிக்கும் சரிங்களா? அது மாதிரி நம்மளே ஒரு முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு இல்லையா, போன வாரம் சொன்னேன் நானு, தன்னை பத்தி ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? நான் யாருன்னு நான் சொல்றேன் உங்களுக்குன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட பாவின்னு நான் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கீங்கன்னு சொல்லி எழுதி நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அதுதான் வேதம். 8ஆம் தண்டி வேதம் நமக்கு எது கொடுத்திருக்கிறாரு? தலகாணி கடியில வச்சு படுத்துறதா? உங்களை யாராவது அந்த வேலை செஞ்சுருக்கீங்களா? அப்புறம் தலை மேல வச்சு அது ஒரு மந்திரக்கோள் மாதிரி வச்சுக்கிட்டு பண்றதுக்கு, இல்லைன்னா இதை காட்டி போ அப்படின்னு சொல்றதுக்கு, இதெல்லாம் பண்றதுக்காகலாம் வேதம் நமக்கு கொடுக்கப்படல. வேதம் நாம் வாசிச்சு தேவன் யார் என்பதும் நாம் யார் என்பதும் நம்முடைய பாவம் எப்படிப்பட்டது என்பதும் நம்முடைய பாவத்திலிருந்து மீட்கும்படியாக தேவன் செய்த அற்புதமான கிரியைகள் எப்படிப்பட்டது என்று சொல்லியும் சரிங்களா, இந்த ரட்சிப்பு எவ்வளவு மகத்துவமானது என்பதும் அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும், அப்படி பெற்றுக்கொண்ட மனிதன் எப்படி தொடர்ந்து வாழ வேண்டும் என்பதும், இனி நாம போகிற பரலோக வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது, அதை வாஞ்சித்து நாம வாழ வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதத்தை நம்ம எவ்வளவு தலைக்குள் வைத்து தலகாணிக்கடியில வச்சு படுத்திருந்தாலும் வேதம் நமக்குள்ள போகாது. புத்தக கடையிலேயே வேலை செய்தாலும் என்னாகாது, போகாது வேலைக்கு. என்ன இவரை காட்டி சொல்றேன் அப்படின்றீங்களா? ஒரு புத்தக கடையில் இருக்காரு, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். புத்தகங்கள் மத்தியிலேயே இருக்கிறதுனால ஒருத்தர் அறிவாளியா மாறிட மாட்டான். அதை எடுத்து வாசிக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அது மாதிரி பைபிளை நம்ம எவ்வளோ வச்சிருந்தாலும் அதனால நயா பிசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லைங்களா? தூங்குகிற மனுஷன் பாக்கியவான். வாசிக்க சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அதை நம்ம அறிஞ்சுக்கிட்டு தான்
நம்ம அந்த பாவத்திலிருந்து சரியாக அதை இனங்கண்டு கொண்டு நம்ம எதுல இருந்து மனம் திரும்பணும், யாரை விசுவாசிக்கணும், யாருல தங்கி இருக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா. அப்படி நம்ம தொடர்ச்சியாக பாவத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லைங்களா. சரி, இன்னைக்கும் கூட நம்ம பார்க்கறது என்னன்னு சொன்னா, நம்மை பிடித்திருக்கிற வியாதியினுடைய வலிமையை குறித்து நம்ம பார்க்க போறோம். தேவ கோபத்திற்கு காரணமா இருக்கும் நம்மை பிடித்திருக்கிற வியாதியினுடைய வலிமை. வலிமை அப்படின்னு சொன்னா அது எந்த அளவுக்கு வல்லமையாக செயல்படக்கூடியது இந்த பாவம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா. அப்ப முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், பாவம் அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய வியாதியை நம்ம குறைச்சு மதிப்பிடுவதை முதல்ல நாம் தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அதுக்குதான் எவ்வளவோ பெரிய உதாரணங்களை எல்லாம் சொன்னேன். நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அதை சாதாரணமா ஒரு பூச்சி மாதிரி நம்ம பார்க்கறத நம்ம விட்டுறணும். நீங்க நினைக்கிறத எல்லாம் விட மேலான காரியத்தை அது செஞ்சிரும் வாழ்க்கையில். நான் சொன்ன உங்களுக்கு, தேவகுமாரனே இந்த உலகத்துக்கு வரணும்னு சொன்னா அந்த பாவம் எவ்வளவு பெரியதா இருக்குன்னு பாருங்க. பாவம் நம்ம சொல்ற மாதிரி முதுகு வலி இடுப்பு வலின்னு இந்த மனுஷன் நம்ம சொல்றது இல்லை, நான் சொல்றது இல்லை, பொதுவா சொல்றவங்க சொல்ற மாதிரி இடுப்பு வலி முதுகு வலிக்காகனா அதுக்கு தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்து சவுக்கடியெல்லாம் வாங்கி அசிங்கங்கள்லாம் பட்டு சிலுவையில போய் ஆணி கடாவப்பட்டு அத்தனை துன்பங்களையும் அவர் அடையுமா? ஒரு கேள்வி கேட்பாருங்க. சாதாரணமான இதுக்கு நம்ம பணப்பிரச்சனைக்காக அவர் வந்திருந்தாருன்னு சொன்னா இத்தனை அடிகளை அவர் செய்யணுமா? இதை செஞ்சு அதை கொடுக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்பாரு. இப்ப பாவம் எவ்வளவு கொடூரமானதுன்னு பாருங்க. அந்த பாவத்திலிருந்து நம்ம மீளவே முடியாத ஒரு நிலையில இருக்கிறோம். நம்மை நாமே ரசித்து கொள்ளவே முடியாத ஒரு மோசமான மனிதர்களாக நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா. அதனாலதான் அந்த பாவத்திலிருந்து நம்மளை நீக்கும்படி தேவனே திட்டத்தை அனாதி தீர்மானத்தின்படி இந்த உலகத்திற்கு வருகிறார், மானுடத்தை ஏற்று தெய்வீகத்தோடு இணைத்து கொண்டு இல்லைங்களா. இப்ப பாவத்தை குறித்து நாம குறைத்து மதிப்பிடுவதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். குறைச்சு மதிப்பிட கூடாது. ஒரு சில வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் கொள்ளாததே என்றும் கர்த்தர் கண்டு என்று சொல்லி பார்க்க. ஆதியாகமத்துல 6:5 நமக்கு இது சொல்லப்படுறது. இது எதை காட்டுகிறது அப்படின்னா, ஜலப்பிரளயம் வந்து, அதாவது ஒரு பெரு வெள்ளம் வந்து நோவாவின் காலத்துல மனிதனை அழிப்பதற்கு முன்பதாக தேவன் பேசின ஒரு வார்த்தையைத்தான் நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டினேன் இல்லைங்களா. என்ன ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும், அது பெருகி இருக்குது. இப்போ அவங்க மேல நியாயத்தீர்ப்பை கொண்டு வர்றதற்கு தற்கால நியாயத்தீர்ப்பு, ஒரு குறுகிய காலத்துக்கு நியாயத்தீர்ப்பு வருகிறதுன்னு சொன்ன இல்லைங்களா. அதை கொண்டு வர்றதுக்கு அவங்க பாவம் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போ பின்னாடி சொல்றாரு, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் கொள்ளாததே. அவன் பிறந்ததுல இருந்து இதுதான் அவனுடைய நிலை இல்லைங்களா. அததான் சொல்றாரு, அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம், அதனுடைய ஆரம்பமே அது பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு என்று சொல்லி பார்க்க. அவனை விட்டீங்கன்னா பாவத்தை தவிர வேற ஒன்றையும் அவன் செய்வான். கடவுளுக்கு எதிரான காரியங்களை செய்வதையே முழு காரியமாக அவன் கொண்டிருக்கிறான்னு சொல்லிப்பாங்க. அப்ப பாவம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பாரு. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாரு. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுவது. எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறதுன்னு சொல்லிப்பாங்க. பாவமானது நம்முடைய சகல அங்கங்களையும் மனதையும் பாதித்திருக்கிற ஒரு கொடிய வியாதி என்று சொல்லி பார்க்கிறோம். சகல அங்கம்னு சொன்னா நம்ம உடல்ல இருக்கிறது, நம்முடைய மனசு, இது எல்லாத்தையும் பாதித்திருக்கிற ஒரு கொடிய வியாதி என்று சொல்லி பார்க்கிறாரு. பாதிக்காத இடம் என்றே ஒன்று இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா இடத்தையும் பாதித்திருக்கிறது இல்லைங்களா. நம்முடைய சிந்தனை இல்ல, நம்ம புரிந்து கொள்ளுகிற விதம், நம்முடைய விருப்பம், நம்ம நியாயப்படுத்துற பாருங்க ஒரு காரியத்தை, அந்த நியாயப்படுத்துறது, நம்ம ஒரு விஷயத்துல தீர்மானம் எடுக்கிற பாருங்க, அது இது எல்லாத்தையும் அந்த பாவம் பாதித்து இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. நம்மளால புரிந்து கொள்ளுகிற காரியம் கூட பாவத்துல இருந்துதான் எல்லாத்தையும் செய்வோம் இல்லைங்களா. நல்லா தெரிஞ்சுக்க, எல்லா சகல அங்கங்களையும் அது பாதித்து இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். அவனுக்கு ஈஸியா கெடுதலை செய்யறதுக்கு தான் ரொம்ப விரும்புவான் இல்லைங்களா. அதுதான் அவனுக்கு ஈஸியா சுலபமாக வரக்கூடியது.
இல்லைங்களா? நோய் தான் சீக்கிரமா ஒட்டக்கூடியது, ஆரோக்கியம் ஒட்டாது. இல்லைங்களா? நல்லா வாட்ட சாட்டமா இருந்து எக்ஸசைஸ் பண்ணி நல்லா ஆரோக்கியமா இருக்கிற ஆளு அந்த ஆளோட பக்கத்துல இருந்தா அது ஒட்டிக்குமா? அதே மாதிரி ஹெல்த்தியா ஆவாங்களா? ஆக மாட்டாங்க. அதே நோயாளி பக்கத்துல வந்து அப்படின்னு ஒரு இரும்பு இரும்புன்னு வச்சுக்கோங்க, ஒட்டி விட்டு போயிடுவாங்க. இல்லைங்களா? கொரோனா வந்த பொழுது இந்த லிப்ட் எல்லாம் இருக்குது பாருங்க, லிப்ட் சுவிட்ச் இதெல்லாம், அங்கெல்லாம் கை வச்சா அந்த வியாதி 5 நாள் வரைக்கும் அங்க இருக்குமா. இல்லைங்களா? அதை போய் தொட்டவங்க எல்லாத்துக்கும் ஒட்டிருக்கு. இல்லைங்களா? அதனாலதான் அவ்வளோ அது அந்த வியாதி அந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லிப்பாங்க. பாவமும் அதை விட கொடியது, பல மடங்கு கொடியது. இல்லைங்களா? அப்ப பாருங்க, பாவம் நம்முடைய சகல அங்கங்களையும் பாதித்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது நம்முடைய மனசாட்சியும் பாதித்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இதை கேட்டு வேலை செய்யறதில்ல, இதை கேட்டு வேலை செய்யறதில்லன்னு சொல்லுவாங்க. இல்லைங்களா? எதை கேட்டு வேலை செஞ்சாலும் திருக்குள்ள வேலையைத்தான் செய்ய முடியும். இதை கேட்டு வேலை செஞ்சா, இருதயத்தை கேட்டு வேலை செஞ்சீங்கன்னா இருதயம் கேட மட்டும்தான் சொல்லி கொடுக்கும், இருதயம் நன்மையானதை சொல்லாது. சரிங்களா? கிறிஸ்துவர்களாக இருக்கிறவர்கள் கூட அவங்கள பாவம் தொடர்ந்து இருக்கிறபடினால அந்த இருதயம் தேவனுடைய வார்த்தையினாலே கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறதாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். என்னுடைய இருதயம் வேதத்தின் அடிப்படையில சிந்திக்கிறதான்னு ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். இல்லைன்னா இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதும் என்று சொல்லி பார்க்கணும். உடனடியாக அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அது நினைவே அப்படித்தான் இருக்கு. இல்லைங்களா? அதனுடைய சிந்தனை, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது எல்லாமே ஒரு உள்நோக்கத்தோட தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லைங்களா? இன்னுமே திங்க் பண்ணி பாருங்க, பாவம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அதுதான் செய்ய வைக்கும். தீர்மானம் எடுக்கிறதுல கூட பாருங்க, மற்றவனுக்கு நன்மை தர மாதிரி எல்லாம் தீர்மானம் எடுக்காது, நமக்கு என்ன வழி அப்படின்னு தான் தீர்மானம் எடுக்கும். இல்லைங்களா? குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, உதாரணத்துக்கு புரிதலுக்காக சொல்றேன், ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க குழந்தைங்களை, பக்கத்துல ஏதேனும் குழந்தைங்க வியாதியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, போய் சொல்லுவாங்க, பிள்ளைகளை தள்ளி உட்காருவீங்க, பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி. அதே இவங்க பிள்ளைக்கு காய்ச்சல் வந்ததுன்னா அதை போய் சொல்லுவாங்களா, என் பிள்ளைய ஒதுக்கி வச்சிருங்க, மற்ற பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்துட போகுதுன்னு சொல்ல மாட்டான், நைஸா கொண்டு போய் உட்கார வச்சிருக்கேன். அதுக்கு காரணம் என்ன? தனக்குனா மட்டும் தனக்கு, மற்றவனுக்குன்னா அது தேவையில்லை. பார்த்தீங்களா எப்படி சுயநலமாய் சிந்திக்குது? பார்த்தீங்களா? இந்த ஊர்ல எவன் எப்படி போனாலும் நமக்கு கவலை இல்லை, நம்ம நல்லா இருக்கிறோமா. கொரோனா வந்து ஜனங்கள் சாகிற பொழுது அதை குறித்து பார்க்கறதோ அதெல்லாம் இல்லை, பாடா நம்ம தப்பிச்சுக்கிட்டப்பா அப்படிதான் நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா, அதான் நான் சொல்றது, கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களும் கிறிஸ்துவத்தை சரியாக புரிந்து கொள்ளாதனுடைய நிலையும் இப்படித்தான் இருக்கும். இல்ல, இந்த மனிதர்கள்லாம் அழியிறாங்களேன்னு அவங்களுக்காக ஜெபித்திருக்க மாட்டாங்க, இல்லை எதையும் செய்திருக்க மாட்டாங்க. அப்ப பாருங்க, பாவம் சகல அங்கத்தையும் பாதித்திருக்கிறது, மனசாட்சியும் குருடாக்கி வைத்திருக்கிறதுன்னு சொல்லி பாக்குறவங்க மனசாட்சியும் கூட சரியா அவங்கள நடத்திடாது. இல்லைங்களா? அதுவும் கேடானதை மட்டும்தான் சொல்லிடும். உங்க வாழ்க்கை நெடுக்க எடுத்து பாருங்க, நீ ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது நினைச்சு பாருங்க, எல்லாம் தப்பு தப்பா எடுத்திருப்பாங்க. பிள்ளைகளுடைய காரியத்துல நீங்க எடுத்திருக்கிற தீர்மானத்தை பாருங்க, அந்த பிள்ளைங்க எப்படி வளருவாங்க, இந்த பிள்ளைங்க எப்படி முன்னுக்கு வருவாங்க. நான் எடுத்த தீர்மானத்தினால அவங்க வாழ்க்கையே பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நினைச்சு பார்க்க மாட்டாங்க. பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு படிக்கிற விஷயத்துல தீர்மானத்தை சரியா எடுக்கலைன்னா அது என்ன நடந்துடும்? அவங்க வாழ்க்கையே போச்சு. இல்லைங்களா? சாதாரணமாக தான் இருப்பாங்க. அதே அவங்கள கஷ்டப்பட்டு அதெல்லாம் சரியா புரிஞ்சிருந்து படிக்க வச்சு உயர்த்தி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருந்தா அவங்க எவ்வளவு ஒரு முன்னேற்றத்தோட இருந்திருப்பாங்க. நம்ம சில நேரங்கள்ல சுயநலமாக சில காரணங்களை சொல்லி நம்ம தீர்மானத்தை எடுத்துருவோம். அதெல்லாம் பாவமா இருக்கு. இல்லைங்களா? எதை குறித்தும் கவலைப்பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு பாவம் மனிதனுடைய இருதயத்தை பாதித்திருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை பிரகாசமடைய பண்ணல அப்படின்னு சொன்னா நம்ம தவறான வழியை கூட சரி என்றுதான் நம்புகிறவர்களாக இருப்போம். அது அப்படித்தான் மனசாட்சி நம்ப பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தவறான பாதையில கூட சரின்னு நம்ப பண்ணும். சரின்னு நம்பாது, தவறத்தான் உடனடியா இல்லைங்களா நிதானிக்கவே மாட்டாங்க. இல்லைங்களா? நல்லா ஒருத்தங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அதான் ஒரு பழமொழி நிறைய சொல்றோம் பாருங்க, பழமொழி. இல்லைங்களா? ஆடு வளர்த்துறவனை நம்பாது, அறுக்கிறவனை தான் நம்பும். இல்லைங்களா? அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, வளர்த்துறவன் வந்து 2 வெளுவெளுத்து ஓரமா போக சொல்லி அதுக்கு புல்ல போட்டு ஒரு வாரமா கட்டி வச்சிருப்பான். ஆனா கறிக்கு வாங்க வரவன் வந்து காலை பிடிச்சி பாக்குறதுக்கும் பல்ல பண்ணி பாக்குறதும்
தலைய பிடிச்சி பாக்குறது. இந்த ஆடு நினைக்கும், ஆகா நம்ம மேல பாசமான ஒரு மேய்ப்பன் வந்துட்டானா, என்னென்னலாம் தடவி தடவி பாக்குறானே, வயிற்ற தடவி பாக்குறான் இல்ல, காலை தடவி பாக்குறான், கையை தடவி பாக்குறாங்க. ஆனா அவன் கறிக்காக பாத்துக்கிட்டு இருக்கிறான்னு தெரியாது. கடைசியா கத்தி கழுத்துல வைக்கும்போது தான் தெரியும் வளர்க்கிறவனுக்கும் அறுக்கிறவனுக்கும் உண்டான வித்தியாசம். பாருங்க, நம்ம இருதயம் சிந்திக்காது, கேடானதை மட்டும்தான் சிந்திக்கும் என்று சொல்லிப்பாங்க. அந்த அளவுக்கு அது மோசமாக பாவமாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப இரக்க குணம், ஒரு பணிவு, நல்ல பழக்க வழக்கங்கள், இது மாதிரியான மேலான அலங்காரங்கள்னால அந்த கொடிய வியாதியை மறைப்பதற்கு மனிதன் பார்க்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வெளி அலங்காரத்தை செய்யறதுக்கு பார்க்கறான்னு சொன்ன மாதிரி, ஒரு சில நன்மைகளை செஞ்சு பார்க்கறது, நல்ல பழக்க வழக்கங்கள்ல இருக்கிற மாதிரி பார்க்கறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், சில பழக்க வழக்கங்கள் நம்ம இடத்துல நல்லதாக இருந்ததுன்னா சந்தோஷம்தான். ஆனா அதை வைத்து மட்டும் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது, நம்ம வேதத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்கிறோமா, அதையெல்லாம் கேள்வி கேட்டு பார்க்கணும் இல்லைங்களா? ஆனா பாருங்க, அது மறைச்சுக்குதுன்னு பாக்குறோம். ஆனா உள்ளத்தின் ஆழத்துல அந்த பாவம் ஆழமாக அமர்ந்து இருக்கும். சேர் போட்டு சிங்காசனத்துல உட்காந்துருக்கிற மாதிரி அது உட்காந்துக்கிட்டு தான் இருக்கும். கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கும். எதுக்கும் கீழ்படிக்க மாட்டாங்க. சொல்லி பாருங்களேன், எல்லாம் சரிங்க பூரிங்கம்பாங்க, ஆனா சொல்லி பேசி கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க. ஏன்னா பாவம், கேட்கவே மாட்டாங்க. நான் சொன்னது சின்ன பிள்ளைங்களை சொல்ல, நல்லா பெருசாகி 70 வயசு 80 வயசு ஆனவங்க கூட கேட்க மாட்டாங்க. ஏன்? பாவம் அந்த அளவுக்கு ஆழமாக பயணிடும். இந்த பாவத்திலிருந்து விடுதலையான மனிதன் தான் தேவனை நோக்கி பார்ப்பான் இல்லைங்களா? இந்த பாவத்திலிருந்து தேவன் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார், ஆகவே நம்ம அதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவருடைய துணையோடு செய்யாம இருப்போம் இல்லைங்களா? இப்ப பாருங்க, மனுஷன்ட்ட புகழக்கூடிய அநேக திறமைகள் இருக்கிறது, அதை நம்ம ஒத்துக்கணும் இல்லைங்களா? மனுஷன் ஆண்டவர் தம்முடைய சாயல்ல படைச்சிருக்கிறாரு. அவன் அந்த பாவத்தில் உழுந்த பொழுது அவனுடைய சாயல் கரைவடிந்து போயிருந்தாலும் கூட அவன்ல இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறாகவே புகழப்படத்தக்கதான அநேக திறமைகளை மனிதன் செய்கிறான் இல்லைங்களா? அதாவது அந்த மனுஷன் கலைகள்ல திறமையானவனாக இருக்கிறான். பல கலைகள் நாம பாக்குறோம் இல்லைங்களா? ஓவிய கலைகள், பயங்கரமான ஓவியங்கள் எல்லாம் தீட்டுறாங்க இல்ல, தற்காப்பு கலைகள்ல சிறந்து இருந்தவர்களை பாக்குறோம், ப்ரூஸ்லி எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு அந்த விதமான கலைகளை கொண்டவர்களாக இருக்கிறார். விஞ்ஞானத்துல பாருங்க எந்த அளவுக்கு திறமைசாலியா இருக்கிறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க, கைக்குள்ளேயே உலகத்தை கொண்டு வருகிறேங்கிற மாதிரி இன்னைக்கு போனுக்குள்ளேயே எல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா? எல்லா உலக நாட்டுல நடக்கிற எல்லா விஷயங்களையும் கூட நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு போனை வச்சு பார்க்க முடியாது இல்லைங்களா? என்னென்ன எங்கெங்க நடக்குதுன்னு நம்ம போய் பார்த்துக்கிற முடிகிற அளவுக்கு வசதிகளை அது கொண்டு இருக்கிறது. விஞ்ஞானம் எந்த அளவுக்கு பெருகி இருக்கு பாருங்க, மனுஷ திறமசாலியா இருக்கிறான். இலக்கியங்கள்ல பாக்குற பொழுது அநேக புத்தகங்களை எழுதி தள்ளுகிறார்கள் இல்லைங்களா? உலகத்துல பாக்குறோம். இப்ப பாருங்க, இப்ப கூட சென்னையில புத்தக ஸ்டால் போட்டாங்க, கண்காட்சி. அதுல கிட்டத்தட்ட 650 700 ஸ்டால் வந்திருக்கு. 10 லட்சம் புத்தகத்துக்கு மேலாக வந்து இறங்கியிருக்கு இல்லைங்களா? சாதாரணமா உலக கணக்குல நம்ம பார்த்தோம்னா மில்லியன் கணக்குல புத்தகங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இலக்கியத்துல தேர்ந்தவர்களாக, திறமசாலிகளாக இருந்து எழுதக்கூடியவர்களாக, பல படைப்புகளை செய்யக்கூடியவர்களாக மனிதன் இருக்கிறான், திறமசாலியாக இருக்கிறான். ஆனா ஆவிக்குரிய விஷயத்தை பொறுத்த மட்டும் அவன் மரித்து போன நிலையில தான் இருக்கிறான் இல்லைங்களா? எதை வேணாலும் நீங்க செய்ய சொன்னீங்கன்னா செய்வான், தலகுலா கூட நடந்து போவாங்க அப்படி மேல. ஆனா இயேசு விசுவாசின்னு சொல்லி பாருங்க, காதரிச்சுக்கோம். அவனுக்கு ஒன்றும் பெருசா ஒண்ணுன்னு சொல்லி இயேசுனே பேச முடியாது. நீங்க உலக காரியம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட காது கொடுத்து கேட்கிற மனிதன் இயேசு அப்படின்னு சொன்ன உடனே காதடிச்சுக்கும். ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகிறத பார்க்க முடியும் அந்த மனுஷன். நான் என்ன பாருங்க, முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருந்ததுன்னா, அப்படியா, எந்த கடை அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா? பாண்டி மிஸ் நல்லா இருக்கா, பாண்டி மிஸ்ஸா, அங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பாங்க. இயேசு இருக்கிறாரு, சும்மா கம்முனரியா மதத்தை மாட்டிக்கிட்டே எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சரிங்களா? சரி, இயேசு உனக்கு என்னதான் அப்படி தப்பு செஞ்சுட்டாரு, அவர்கிட்ட என்ன குறைய கண்ட அப்படின்னு கேட்டு பாருங்க. குறையெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேண்டாமே விடுங்க, அது ஏன் பேசிக்கிட்டு. காரணமே இல்லாமல் அவரை பகைப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் பாவத்துல இருக்கான் இல்லைங்களா? இப்ப திறமைகள்லாம் இருக்குது, ஆனா பாவத்துல இருக்கிறான்னு சொல்லிப்பாங்க. அப்ப கடவுளை குறித்ததான இயற்கையான அறிவோ, அவர் மீதான அன்போ பயமோ இல்லாதவனாகத்தான் அவன் காணப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கலாம். அவனுடைய சிறந்த திறமைகள் எல்லாம் கூட அந்த பாவத்தின்ல கலந்துதான் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இல்லைங்களா? நல்லா தெரிஞ்சுக்க, அவன் என்ன திறமை பண்ணாலும்
அதெல்லாம் பாவத்துல கலந்துதான் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதை நாம் பிரித்து பார்க்கிற பொழுது இல்லைங்களா, அதாவது அந்த மனிதனுடைய வீழ்ச்சி இருக்கு பாருங்க, அவன் விழுந்ததுக்கு அப்புறம் பாவம் வந்துருச்சு பாருங்க, அந்த பாவத்தையும் இவன் திறமையும் பிரிச்சு நம்ம பார்த்தோம்னா கண்டுபிடிச்சுக்கலாம் இல்லைங்களா. உலகத்திலேயே பாருங்க, தயால குணம் உள்ளவனாக இருப்பான் சிலதெல்லாம் கொடுக்கறது. ஆனா சில விஷயத்துல பாத்தீங்கன்னா கஞ்ச பிசினாரியா இருப்பான் இல்லைங்களா. நல்லா பிரிச்சு பாக்குறது கத்துக்கு. நம்ம எப்பவுமே இந்த நல்ல விஷயங்களை தான் பார்ப்போம். அப்படித்தான் இருப்பான் இல்லைங்களா. உலக காரியங்களை செய்யறதுல சாமர்த்தியவனா இருக்கிற மனுஷன் அன்பு செலுத்துறதுல ரொம்ப மோசமானவனா இருக்கும் இல்லைங்களா. பல திறமைகளை படைக்கிற இளையராஜா பாருங்க, பாட்டெல்லாம் எழுதியிருக்கேன், ஆனா மூஞ்ச பாருங்களேன், யாருக்கிட்டையும் வம்புச்சண்டைக்கு போற மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்ப பார்த்தாலும் கர்வம் பிடிச்ச மாதிரி பேசுறதுக்கு பார்ப்பாங்க. இன்னும் ஒரு அன்பாவே பேச மாட்டேங்கிறீங்க, பாட்டெல்லாம் நல்லா பாடுறீங்க இல்ல, அதெல்லாம் நல்லா செய்யறீங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் அப்படித்தான் இருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஒரு இழிவுபடுத்துறது. அதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்ன? பாவம் தான். திறமைகள் இருக்கும், அதோடு பாவமும் இருக்கும் என்று சொல்லி பாக்குறேன் இல்லைங்களா. பெரிய பெரிய கட்டடங்களை கட்டுறதுல மனுஷன் வல்லவனாட்டா இருப்பான். பெரிய பெரிய எவரெஸ்ட் சிகரம் மாதிரி எல்லாம் கட்டுறதுக்கு வல்லவனா இருப்பான். இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா வீணான தேவர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகளை இதையெல்லாம் வணங்குகிறவனா இருப்பான். அந்த பக்கம் அவ்வளவு திறமையா என்ன இவ்வளோ பெரிய காரியத்தை கட்டி இருக்கிறீ அப்படின்னு சொன்னா, இன்னொரு பக்கத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான், மிருகத்து மாதிரி பொம்மை செஞ்சு அது முன்னாடி விழுந்து வணங்குவதற்கு முயற்சி செய்வான் இல்லைங்களா. ஏன்னு கேட்டா பாவம் இல்லைங்களா. எல்லாம் பாருங்க, கலந்து பாவம் இருக்கிறது இல்லைங்களா. மனிதனை போன்ற உருவங்களை செய்து வணங்குகிறதற்கும், பறவைகளையும் மிருகங்களையும் வணங்குகிறதற்கும் அவனுடைய சிந்தை போகுது பாரு. இவ்வளவு திறமையாக செய்த உனக்கு தேவன் ஒருவர் தான் உண்டு அப்படிங்கிறதும், அவரை மட்டுமே நாம் ஆராதிக்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தை ஏன் இல்லை? ஏன்னா இருக்காது. ஏன்னா இயற்கையாகவே மனிதன் பாவத்துலதான் இருக்கிறான்னு சொல்லி பார்க்கறீங்களா. அதை குறிச்சு வேதம் சொல்லுகிறது. அவன் அப்படிப்பட்ட அடிமையா இருக்கிறான் பாருங்களேன். ரோமர்ல 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, பொறாமையினாலும், கொலைகளினாலும், வாக்குவாதங்களினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், புறம் கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பயனருமாய், துரோகிதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், உணர்வில்லாதவர்களுமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவரிடத்திலும் பிரியமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க. திறமையானவனாக இருப்பான், ஆனா இத்தனையும் அவன்ல இருக்கும். எல்லா கேடுகளும் நிறைந்து போய் மனிதன் இருப்பான்னு சொல்லி இல்லைங்களா. பாவத்தை லேசுபட நினைச்சிடாதீங்க இல்லைங்களா. பாவம் லேசுபடத்தான காரியம் இல்லை. பாவத்தை பாவமா பார்க்காம அந்த பாவத்திலிருந்து விடுபடணுங்கிற எண்ணமே நமக்கு வந்துடாது இல்லைங்களா. சாதாரணமான ஒரு காரியமா பாவத்தை பார்த்தா, தலைவலி மாதிரி பார்த்தா, அப்போ மெய்யான டாக்டரை தேடுறதுக்கு பார்க்க மாட்டான் இல்லைங்களா. ஏதாவது ஒரு மாத்திரையோ தைலத்தையோ வாங்கி பூச்சிக்கு போகலான்னு தான் பார்ப்போம் இல்லைங்களா. கேன்சர் மாதிரி இருக்கிற வியாதி நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வந்து தைலத்தை வாங்கி தொடர்றதுக்கு முயற்சி பண்ண மாட்டான். எங்கெங்க டாக்டர் இருக்கிறாங்களோ போய் பார்த்து இந்த வியாதியில இருந்து குணப்படுத்த முடியுமா, இது கொஞ்சம் கொஞ்சமா பரவி என்னல பெருங்காரியங்களை ஏற்படுத்தி கொண்டே வருகிறது, இதுல தப்புவதற்கு என்ன வழி, நாட்டு மருந்து மூலமா இல்ல அதை போய் பார்க்கறதுக்கு முயற்சி செய்வான் இல்லைங்களா. மெடிசன் எடுத்துக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு முயற்சி செய்வான். எப்படியோ முயற்சி பண்ணி பண்ணி பார்த்து அதை போக்குவதற்கு பெரும்பாடுபடுவான்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. ஏன்னா அது சாதாரண வியாதி இல்லை. உங்களுக்கு நெப்போலியன் தெரியுமா, ஆக்டர் நெப்போலியன்? அவருடைய பையன் ரொம்ப மோசமான ஒரு பலவீனமான பையனா இருக்கார், கைகாலெல்லாம் நடக்கும். அவர் பேட்டி கொடுக்கும்போது பல இடத்துக்கு நாங்க போனோம், ஒரு பையனை கூட்டிட்டு போனோம், எங்கேயுமே சரி பண்ண முடியல, அப்புறம் ஒரு சித்த வைத்தியத்துக்கு போய் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி சொன்னார். ஆனாலும் இன்னும் வீல் சேர்ல தான் இருக்கிறார். ஆனா இவர் இவ்வளவு வசதி படைத்தவராக இருந்திருக்கிறார் இல்லைன்னா, கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல கூட இருந்திருக்கிறார் இல்ல, நிறைய பணம் இருக்குது. ஆனா பாருங்க, அந்த பாவத்தை அந்த
வியாதியினுடைய கோரம். அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தி எங்கெங்கோ ஓடியும் கூட அதை சரி செய்ய முடியாத இருக்கு பாருங்க. சாதாரண காய்ச்சல் தலைவலியா இருந்திருந்தா ஒரு போன் அடிச்சாரு டாக்டர் வீட்டுக்கு வந்துடுவாங்க இல்லைங்களா? அவர் போகணும்னு கூட கிடையாது, அவ்வளவு வசதி படைத்தவங்க. ஆனா இப்போ இவரே ஓடி 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 எங்க போக முடியுமோ அங்கெல்லாம் போய் எல்லா திசையிலும் சுத்தி பார்த்து கூட சரி பண்ண முடியும் இல்லைங்களா? இப்ப வியாதியினுடைய அந்த கோரம் பெரியதா இருக்கும் பொழுது அதுக்காக எவ்வளவு வாஞ்சியோடு ஓடுறாங்க பாரு. பாவம் என்கிறது அந்த விதமாக மகா பெரியது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இயேசு நமக்கு தேவையா இருக்க மாட்டார். இயேசு பாவத்தை சரியா பார்க்கலைன்னா அவரை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா கந்துவட்டிக்காரர் மாதிரி இருக்கும். பணம் கேட்கறதுக்கு ஆளு, அப்புறம் வியாதிக்கு இங்க 100 ரூபா டாக்டர் இருக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி. இப்படித்தான் இயேசுவை நம்ம கண்கள் பார்க்குமே தவிர பாவத்துக்கான பரிகார பலியாக அவரை ஒருபோதும் பார்க்காது. நல்லா பாருங்க, பாவம் அதை குறிச்சு நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப கடவுளுடைய எழுதப்பட்ட வார்த்தையும் அந்த வார்த்தையின் அடிப்படையில போதிக்கிற நல்ல போதகரையும் பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிற மனிதனுக்கு இந்த நிலையெல்லாம் புரியவே புரியாதுன்னு சொல்லி பார்க்க புரியாது. வேதம் சொல்லுகிற வார்த்தையை கேட்காம, ஏன்னா கடைசி நாட்கள்ல தங்கள் இச்சைக்கேற்ற போதகர்களை தாங்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி தீமோத்தேயுல வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு ஆதரவான ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த மனிதனும் கால் பிடிச்சி பார்ப்பாங்கன்னு சொன்ன இல்லையா, பால் மடிப்பா, இந்த பால் எவ்வளவு கறக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு. காலையில் 2 லிட்டர், சாயந்தரம் 2 லிட்டர் இல்லைங்களா? அதைத்தான் பார்ப்பானே தவிர அந்த ஆடு கெட்டழிய போகிறது, அது அழிஞ்சு போகும், பரலோகத்துக்கு போவாது, நரகத்துக்கு போயிருன்னு சொல்லி ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆகவே இது புரியாது. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இதை புரிஞ்சுக்கிறது முடியாது இல்லைங்களா? அப்படி பரியாசம் பண்ணிக்கிட்டு இருந்தா புரியாதுன்னு சொல்லிப்பாங்க. ஆனா இந்த குழப்பத்தை எல்லாம் வேதத்தின் உதவியோடு நம்மால விளங்கி கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? வேதத்தின் அடிப்படையில சொல்ற வார்த்தைகளை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால அதை உணர முடியும். உங்க வாழ்க்கையில் அதை நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா பாவம் எப்படிப்பட்டதுங்கிறத உங்களால தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? இந்த நிலச்சரிவெல்லாம் வருது பாருங்க. நிலச்சரிவெல்லாம் வந்திருக்கிற இடத்துக்கு நம்ம போய் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, நிறைய பலகைகள் உடஞ்சிருக்குது, கதவு கண்ணாடி இதெல்லாம் உடஞ்சி ஒரு இடத்துல கிடக்குது. அதை பார்த்தா ரொம்ப அழகா இருக்குது பார்க்கறதுக்கு இல்லைங்களா? நம்ம அப்படியே அதெல்லாம் அந்த கதவுடைய அந்த கலை காரியங்கள்லாம் பார்த்தா அவ்வளோ அருமையா இருக்குது. அதோடைய சேர்ஸ் எல்லாம் அப்படியே பயங்கரமா செஞ்சிருக்கிறாங்க இல்ல, அதனுடைய கூரையினுடைய அந்த மேல் பாகம் எல்லாம் அழகழகா இருக்கு. ஆனா இப்ப அதெல்லாம் உடஞ்சி கீழே கிடக்குது. அதை நம்ம பார்க்கிற பொழுது நமக்கு என்ன விதமான சிந்தனை வரும்? இது எப்படிப்பட்டதா இருந்திருக்கு? நம்ம முதல்ல பார்க்காம இருந்து இப்ப பார்த்தோம் அப்படி சொன்னா அது எப்படிப்பட்டதா இருந்திருக்குன்னு ஒரு சிந்தனை வரும். இது பயங்கரமா இருந்திருக்குமே, எவ்வளவு அழகா இருந்திருக்குமே, இது இப்ப உடைந்து போயிருக்கான்னா அந்த உடைந்ததை பார்த்து நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கிறோம்? இது ரொம்ப அழகா இருந்திருக்குது, ஆனா இப்ப உடைஞ்சு போயிருக்குது. மனிதன் கூட அப்படித்தான் இல்லைங்களா? இந்த திறமைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கரைவடிந்து போன இந்த மனிதன்ல இவ்வளவு திறமைகள் இருந்திருந்தா கடவுள் தங்குகிற விதத்துல அன்னைக்கு ஆரம்பத்துல படைக்கப்பட்ட பொழுது அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருந்திருப்பான்னு சொல்லிப்பார். எப்படிப்பட்ட மனிதனாக அழகாக அவன் இருந்திருப்பான் கடவுளுக்குள்ளே நினைச்சு. இப்ப கரைவடிந்து போன மனிதனை இவ்வளவு கண்டுபிடிக்கிறான்னு சொன்னா ஆரம்பத்துல படைக்கப்பட்ட மனிதன் எப்படி இருந்திருப்பான்னு சொல்லிப்பார். அப்ப உடஞ்சு போன மாதிரி இருக்கிறான் இல்லைங்களா? கட்டடம் மாதிரி இருக்கான். இந்த மனுஷனை இதை சரி செய்யணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஜென்ம பாவத்தை குறித்ததான அறிவும் வீழ்ச்சியினால ஏற்பட்டிருக்கிற பயங்கரமான விளைவை குறித்த அறிவையும் அவன் கொண்டாலே தவிர இதிலிருந்து சரியான பாதைக்கு அவனால போகவே முடியாது. ஏன் இது உடஞ்சிருக்குது, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்றத அவன் கண்டுபிடிக்கல, ஆண்டவர் வார்த்தையை அனுப்பும் போது அவன் சிந்திச்சு பார்க்கலன்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில அதை சரி செய்யவே முடியாது இல்லைங்களா? அதான் சொன்ன மேம்போக்கா வேணா சில மாற்றங்களை கொண்டு வரலாம், நம்மளுடைய சரீர பிரகாரமான மாற்றங்களை கொண்டு வரலாம் இல்லைங்களா? ஆனா பக்ரி போகாது. என்ன பக்ரின்னு சொல்லணும், பக்ரின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அது என்ன சொல்லுவாங்க, பான்பராக் பக்ரி. இந்த கொஞ்சம் பழைய ஆளுகளுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். பனியனை போட்டுக்கிட்டு கையில கர்ச்சீப்பை கட்டிக்கிட்டு லுங்கி வேட்டி தொடங்கி மேலே ஏற்றி கட்டிக்கிட்டு ஒரு டவுசர் போட்டுக்கிட்டு வரா, கோடு போட்ட டவுசர், பைல்வான் பக்ரின்ற மாதிரி இல்லைங்களா? பீடி காதில் சொல்லிக்கிட்டு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டேங்க. பக்ரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவனை பார்த்தாலே பயப்படுவாங்க, பக்ரித்தனமா போறான் பாருங்க
அப்படின்னு பயப்படுவாங்க. இப்போ அந்த மனுஷனுக்கு ஒரு சட்டை பேண்ட் இதெல்லாம் போட்டு விட்டு இப்போ நீ சுத்தமாயிட்ட அப்படின்னு சொன்னா மேலே பார்த்தா இதாக இருக்கிற மாதிரி இருக்க முடியல கட்டி உள்ள இருக்கிற பக்கரி தானே எப்படி போகும் இல்லைங்களா? அது முதல்ல போக்கடிக்க வேண்டியது அவசியம், இல்லைன்னா அது போகாது இல்லைங்களா? சுரங்கு வந்த கை சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி தான் நோண்டிக்கிட்டே அந்த வேலை தான் பண்ணுவாங்க. சொல்றேன் யார் வேற நோண்டுறாங்களா? சரி ரைட். இல்லை நான் பொதுவாக சொன்னேன் இல்லைங்களா? பாருங்க, இப்போ சுரங்கு வந்த கை சும்மா இருக்காதுன்னா பாவம் அவன்ல இருக்கிறதுனால அவன் அதைத்தான் செய்வான். பாவம் போக்கப்படலை அப்படின்னு சொன்னா அவன் அதைத்தான் செய்வான்னு சொல்லிட்டான் இல்லைங்களா? இப்ப பாவத்தை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவத்தை குறித்ததான சரியான அறிவு, ஜென்ம சுபாவத்தை குறித்ததான சரியான அறிவும் அந்த வீழ்ச்சியினால ஏற்பட்டிருக்கிற பயங்கர விளைவையும் நாம் அறிந்து கொள்ளாமல் இந்த நிலையிலிருந்து நாம் விடுதலை பெற முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் பாவத்தை குறித்து இவ்வளவு நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ரெண்டாவது, இதுலயே ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். பாவம் உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா மனிதர்களையும் பிடித்தாட்டுகிற கொடிய வியாதி அப்படிங்கிறதுக்கு இந்த முழு உலகமே சாட்சியாக இருக்குதுன்னு பார்க்கறீங்களா? இந்த முழு உலகமே சாட்சி. நீங்க பூமியில கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் போனீங்கனாலும் சரி, வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் போனீங்கனாலும் சரி, எல்லா தேசத்து மனிதர்கள்ல போய் பார்த்தீங்கனாலும் சரி, இந்த பாவமா மனுஷன் இருப்பான். அவன் இறுதிய நினைவுகள்லாம் இந்த நாட்டை சேர்ந்தவங்க, அதனால பாவம் குறைவா இருக்கும். இவன் சிவப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்னு சொல்ற மாதிரி அவன் பாவம் செய்ய மாட்டான். கருப்பா இருக்கிறவன் பாவம் செய்வான். அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்வான் இல்லைங்களா? எல்லாரும் பாவம் செய்வான். அதோடு கூட எவ்வளவு உயர்ந்த மனிதனாக இருந்தாலும் சரி, நல்ல பணக்காரனா இருக்கலாம் இல்லைங்களா, யாரு சாதாரண மனிதனா இருக்கலாம், ஏழை எளிய குடும்பத்துல பிறந்திருக்கலாம், யாரா இருந்தாலும் நம்ம பார்த்தா அவங்க கிட்டையில இருந்து ஒரே ஒரு தகவல் மட்டும்தான் வரும். அது என்னன்னு சொன்னா, எல்லாத்தையும் இந்த பாவம் என்கிற கொடிய நோய் பாதித்து இருக்கிறது அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் வரும். எல்லாருமே பாவம் தான் செய்யும். எந்த நாட்டை சேர்ந்தவனா இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்த குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவன் எல்லாமே பாவத்துல தான் இருக்கான். அது முழு உலகமும் நமக்கு சாட்சி சொல்லும். எல்லா மனிதரும் அப்படித்தான் இருப்பான். வெள்ளக்காரன்ட்ட போய் கொஞ்ச நேரம் பேசி பாருங்க, இல்ல அவனும் அதைத்தான் கக்கறதுக்கு பார்ப்பான், வன்மத்தை கக்கறதுக்கு பார்ப்பான் இல்லைங்களா? பாவம் உலகம் முழுவதும் இருக்கு. உங்களுக்கு இன்னும் அருமையா புரியறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். இன்றைய காலகட்டத்திலையும் காட்டுவாசிகள் மாதிரியான மனுஷங்களா இருக்கிறாங்க இல்லைங்களா? அந்தமான் நிக்கோபார் அந்த மாதிரியான இடங்களுக்கு, இல்ல மற்ற தீவுகள்ல, இன்னும் வெளிநாடுகள்லயும் தீவுகள்ல பார்த்தா மனிதெல்லாம் இருக்கலாம் இல்லைங்களா? அந்த மனுஷன்ட்ட என்ன இல்லை? புத்தகம் கிடையாது, அறிவு வர்றதுக்கு புத்தகம்லாம் இல்லை, பணமும் இல்லை, துப்பாக்கி எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த மனுஷங்கிட்ட எதுவுமே இல்லை. இதை பத்தின ஒரு காரியம் இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்குற நாகரிகம் என்று சொல்லுகிற எந்த விஷயமும் இல்லை. உடைகள், போனு எதுவுமே இல்லை. இதெல்லாம் தானே பாவம் செய்ய வைக்குது. நிறைய விஷயங்கள்ல நம்ம வச்சிருக்கிற பொருட்கள் இதெல்லாம் பாருங்க, போன்லாம் வச்சுட்டு பாவம் செய்யறதுக்கு பாக்குறாங்க இல்லையா? எதுவும் இல்லை. துப்பாக்கி இருந்தா சுடுறதுக்கு பாக்குறாங்க, புத்தகத்துல படிச்சு தவறான கொள்கைகளை பரப்புறதுக்கு பாக்குறாங்க. இப்படி எல்லாம் இருக்குது. ஆனா காட்டுவாசிங்கிட்ட அதெல்லாம் இல்லையா? காட்டு மனிதன் மாதிரி இருக்கிற மனுஷன்ட்ட இல்லை. ஆனா அந்த மனுஷன்ட்ட போய் பார்த்தீங்கன்னா ஒண்ணு இருக்கும், அருவறுப்பான காம விகாரம், கொடூர குணம், வஞ்சிக்கிறது, மூட நம்பிக்கை எல்லாம் இருக்கு. சிலையை வச்சு அதை கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க பாருங்க காட்டுக்குள்ள பாருங்க. ஏன் கத்துறாங்க, குவா குவான்னு கத்திட்டு போவாங்க இல்லையா? இல்ல ஒரு விக்கிரகத்தை வச்சு இது பண்றாங்க. உனக்கு இது யாருப்பா சொல்லி கொடுத்தது? நீயே காட்டு வச்சு, உனக்கே ஒன்றும் தெரியாது, மற்ற காரியம் எதுவுமே தெரியல, இது மட்டும் உனக்கு எப்படி தெரியுது? ஒருத்தனை எப்படி தாக்குறதுக்கு தெரியுது? இல்ல ஒன்னொன்னு கத்துக்கிறாங்க. அது ஒன்னொன்னு கத்துக்கிறதுல உள்ளுக்குள்ள இருக்குது, அதெல்லாம் இருக்கு. அந்த இச்சை எல்லாமே அந்த மனித இடத்துலயும் இருக்கும். இப்போ உலகம் முழுவதும் இந்த பாவத்துக்கு சாட்சி சொல்லுது. இது எல்லாத்தையும் பிடித்து ஆட்டுகிற ஒரு கொடிய வியாதி. யாரும் தப்புனது இல்லை இல்லைங்களா? அப்படி எல்லாரும் இந்த உலகத்துல பிறக்கிற பொழுது பாவத்தில் பிறந்திருக்கிறார்கள் சொல்லிட்டாங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில பாவத்தை சாதாரணமாக எண்ணாதீர்கள். பாவத்தை ஏதேனும் செய்து நீங்கள் தொலைத்து விடலாம் என்று சொல்லி நினைக்காதீங்க. பாவத்தை பாவமா பார்க்கறதற்கு கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் இல்லைங்களா? இன்றைக்கு நான் பார்த்த சத்தியத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசுறேன். தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினால உங்களுக்கு ரட்சிப்பை தருவதற்கு காத்திருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறேன். மனுஷன் நிலை இவ்வளவு மோசமா இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். மனுஷன் அருவறுக்கப்பட
படத்தக்கவனா இருக்கிறான். அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தோற்றம் முதல் அவன் மோசமானவனா இருக்கிறான். கேடு நிறைஞ்சதா இருக்குது. இப்படிப்பட்ட மனுஷனை நியாயப்படி பார்த்தா இல்லாமல் ஆக்க வேண்டியதே அது நல்லது இல்லைங்களா? அதைத்தான் யாரா இருந்தாலும் செய்வாங்க. இந்த உலகத்துல பாவத்தில் இருக்கிற மனுஷனே அப்படித்தான் செய்யறதுக்கு பார்ப்பான் இல்லைங்களா? ஆனா தேவன் எவ்வளவு கிருபை உள்ளவர் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏன் தேவன் அன்பானவர் என்று சொல்லி பாக்குறோம்? அன்பானவர் தான் முதல்ல என்ன இல்லைங்களா? அன்பானவர் தான் நம்ம செய்யற மாதிரி அந்த அன்பானவர் இல்லை. நாம் இவ்வளவு கேடு நிறைந்த மனிதர்களாக இருந்தும், இவ்வளவு அக்கிரமமான காரியங்களை நாம் செய்கிறவர்களாக இருந்தும், எப்பொழுதும் நித்தமும் தேவனுக்கு எதிரான காரியங்களை வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தும் கூட தேவன் நம்மேல கிருபை பாராட்டி நமக்கு ரட்சிப்பை தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி அந்த ரட்சிப்பை தராரு? தன்னுடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் மூலமாய் நிறைவேற்றின இந்த சிலுவை மரணம், அவருடைய வாழ்க்கை, இதன் மூலமாக இந்த நீதியை சம்பாதித்து அதை மனிதனுக்கு சுவிசேஷத்தின் மூலமாக அறிவித்து இல்லைங்களா, பரிசுத்தாவின் ஊடாக அவனுக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறார். விசுவாசிக்கிற பொழுது அந்த ரட்சிப்பை அடைகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். பாவத்தை பாவமாக ஆழமாக அந்த மனுஷன் உணர்ந்து, இது என்னை பிடித்திருக்கிற மிகப்பெரிய கொடிய வியாதி என்று சொல்லி, இது பயங்கரமான வியாதி, இதிலிருந்து என்னை நானே விடுவித்துக் கொள்ளவே முடியாது அப்படிங்கிறத அந்த மனுஷன் உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது ஆண்டவர் அவனை ரட்சிக்கிறதாக அந்த மனிதனிடத்துல சொல்றாங்க. கலாத்தியர் 3:13 சொல்லும் போது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லி சொல்லுவார் இல்லைங்களா? அவர் நமக்காக சாபமாகி நம்மை மீட்டார் என்று சொல்லி சொல்லுவார். எல்லாத்துக்கும் காரணம் நாமே தான், நம்முடைய பாவம் தான். நாமே தான் அதெல்லாம் அடைய வேண்டியது இருந்தது. ஆனா நமக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அந்த காரியத்தை செய்யுது. அவருடைய அன்பு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. அதை நம்ம தட்டி கழிச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன விதமான நிலை ஏற்படுது பாருங்க. இப்படிப்பட்ட அன்பை எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்க இருக்கிற அன்பெல்லாம் தாசா அன்பு இல்லைங்களா? நமக்கு எதாவது நன்மையா பிடிச்சிருந்தா மட்டும்தான் அன்பு வரும். கொஞ்சம் அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா உடனே வெறுப்பை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க, அவதூறு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது வெளியில இருக்கிறவங்க தான் மட்டும் இல்ல, நம்ம கூட இருக்கிறவங்க கூட பிறந்தவங்க கூட செய்வாங்க. அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ யாரோ ஃப்ரெண்டோ இல்லைங்களா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதேனும் நம்ம நடக்கிற பொழுது அவங்களுக்கு அது பிரியமா இருக்கும், செய்வாங்க. ஆனா எந்த விதத்திலையும் கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி இல்லாத ஒரு கீழ்த்தரமான மோசமான அருவறுக்கப்படத்தக்க மனிதனாக இருந்த நம்மளை ஆண்டவர் அன்பு கூறுறாரு, நமக்கு ரட்சிப்பை தருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாருன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாரு. இதை யாருங்க செய்வாங்க உங்க வாழ்க்கையில? யாரும் செய்ய மாட்டாங்க. தகப்பன் பிள்ளைக்கு கூட சாதாரண உலகத்துல செய்ய மாட்டாங்க, வேற எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. பிள்ளைங்களே உயிரை கொடுக்குறாங்களே பிள்ளைக்காக பாருங்க. ஒரு உதாரணத்தை காட்டுறாங்க எடுத்து. பில்டிங் இடிஞ்சு விழுகிற பொழுது தன் தாய் தன் பிள்ளையை அப்படியே அரவணைத்து கொண்டு அப்படியே செத்து கிடக்குறாங்க. எடுத்து பார்த்தா பாக்குற தாய் நன்பு பெருசுதான் இல்லைங்களா? இந்த உலகத்துல நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் பெருசுதான். அப்படியே அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்கு, அந்த தாய் செத்து உள்ள கிடக்குறாங்க, எடுக்கிறாங்க, பாக்குறாங்க. வரலாற்றுல இதெல்லாம் நடந்தது சமீபத்தில் இல்லைங்களா? சரி, இந்த அன்பு தேவ அன்பு ஒண்ணுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல. ஏன் இல்ல? இந்த அன்புல ஒரு சுயநலம் இருக்குது. இந்த அன்பு தான் பிள்ளைய அடக்கி வச்சுக்கிட்டு படுத்திருக்கு இல்லைங்களா? தான் புள்ள அது இல்லைங்களா? அதனால அது மேல பாசம் கொண்டு படுத்திருக்கு. வேற ஒன்னா எஸ்கேப் ஆகி ஓடி இருக்கும், தப்பிச்சு பிள்ளைய தூக்க முடிஞ்சிட்டு ஓட முடிஞ்சா கொண்டுகிட்டு ஓடி போயிடும். ஒரு 50 குழந்தைங்க இருக்குது. அந்த 50 குழந்தைங்களும் அடிபட போகுது, தான் குழந்தை அங்க இருக்குதுன்னு சொன்னா தான் குழந்தைய தூக்கிட்டு ஓடுறதுக்கு பார்க்கணும். தான் குழந்தை அங்க வச்சுட்டு அந்த 50 குழந்தைய காப்பாத்தாது இல்லைங்களா? சுயநலம் அதுலயும் இருக்கும். அந்த அன்பு நல்லதாக இருந்தாலும் அதுல ஒரு சுயநலம் இருக்கும். ஆனா எந்த விதத்திலையுமே தகுதி இல்லாத நமக்காக கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த அன்பு எப்படிப்பட்டதுதான் நம்ம ஒன்னும் சொல்லவே முடியாது. அவ்வளவு பெரியது அந்த அன்பு இல்லைங்களா? தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்றோம். நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் முந்தி நம்ம இடத்தில் அன்பு கூர்ந்ததினால அன்பு இன்னதென்று வெளிப்பட்டது என்று சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? அன்புன என்னன்றதை அவர் காட்டி கொடுத்திருக்கிறார். தம்முடைய குமாரனை அனுப்பி அத்தனை அடிகளையும் அசிங்கங்களையும் அவமானங்களையும் அவர் இது பண்ணி கடைசியாக சிலுவையில
பிதா குமாரன் அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி திருத்துவத்துல பார்க்க ஒரு சில வினாடிகளுக்கு பார்த்தா ஒரு பிரிவு அங்க ஏற்படுகிறது நமக்கு வேதம் சொல்லுகிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறுகிறார். அது என்ன கதறுதல்? நம்முடைய கதறுதல் தான் அது. நம்முடைய பாவத்துக்காக அவர் போய் அப்படி அடிபட்டது மீது கதற இல்லைங்களா? எவ்வளவு உறவு அந்த இடத்துல நமக்காக. இதுல என்ன நம்ம கிட்ட இருக்குன்னு இதெல்லாம் சொல்றாரு. ஒண்ணுமே கிடையாது. இப்போ விட்டால் பக்ரி வேலை தான் பார்ப்பாங்க. இப்போ விட்டீங்கன்னா அந்த வேலை தான் பார்க்கறதுக்கு பார்ப்பாங்க. ஆனாலும் தேவ கிருபை நம்மளை நடத்தணும்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? பாருங்க, அப்ப பாருங்க கடவுள் எவ்வளவு கிருபை நமக்கு காட்டுறாருன்னு பாருங்க இல்லைங்களா? இப்ப தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினால உங்களுக்கு ரட்சிப்பை தருவதற்கு காத்திருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது, இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து மனம் திரும்பாம நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு அதை மனம் திரும்புறதுக்கு பாருங்க. தொடர்ந்து இந்த வார்த்தைகள் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்குதுன்னு சொன்னா அது சாதாரணமானது இல்லை இல்லைங்களா? நமக்கு ஒரு நாள் அந்த வார்த்தைகள் கிடைக்காமல் நின்று போகும் என்று சொல்லி பார்க்கணும். அன்னைக்கு கிடைக்கவே கிடைக்காது. நாம் அன்றைக்கு விரும்புவோம் அந்த வார்த்தையை, ஆனால் அன்றைக்கு கிடைக்காதுன்னு சொல்லி பார்க்கணும். ஒன்று நம்முடைய மரணம், இன்னொன்று இயேசுவினுடைய வருகை. இது ரெண்டுல ஏதேனும் ஒன்று. இயேசு வரப்போறது அவருக்கு தான் தெரியும் இல்லைங்களா? மரணம் எப்போ வருதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது இல்லைங்களா? இயேசு வருதுன்னு தெரியாது, மரணமும் எப்போ வருதுன்னு தெரியாது. ஆனா மரணம் நிச்சயம் இல்லைங்களா? திடீர்னு மரணம் நம்முடைய வாழ்க்கையில வந்ததுன்னா அதுக்கப்புறம் இந்த வார்த்தைகளை எனக்கு சொல்லுங்களேன், நான் கேட்டு மனம் திரும்பிக்கிறேன்னு சொன்னா அன்னைக்கு அந்த வார்த்தை கொடுக்கப்படாதுன்னு சொல்லிப்பாங்க. திருப்ப திருப்ப தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்புவதற்கான நோக்கம் என்னன்னா நம்மளை நேசிக்கிறார் இல்லைங்களா? இல்லைன்னா அனுப்ப மாட்டார். ஆகவே அந்த அன்பை நினைச்சு பார்த்து இந்த பாவத்திலேயே இருந்து ஏன் இந்த உலகத்திலையும் மிக மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு நாள் நித்திய நரகத்தையும் போய் சேர வேண்டும் இல்லைங்களா? நினைச்சு பாக்குறீங்களா? ஆண்டவர் அன்பா பேசுகிற வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்புவது எவ்வளவு நல்லதுன்னு பாருங்க. வாழ்க்கையில் அதை செய்ய கடவுள் நடத்துவார் இல்லைங்களா? அதோடு கூட ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் நாம் எப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை வாழ்க்கையில உணர்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். நாம் எவ்வளவு பெரிய பாவத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். அந்த பாவத்திலிருந்து தானே என்னை தேவன் மீட்டு இருக்கிறார். அந்த பாவத்தை நான் தொடர்ந்து செய்வதற்கு போகலாமா? அப்படி போறது என் தேவனுக்கு எவ்வளவு பெரிய இழுக்கை உண்டாக்கும் என்பதை உணர்ந்து ஆண்டவர் கொடுத்த வேதத்துக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தாவின் துணையோடு நாம் ஒவ்வொரு நாள் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டாமா? இல்லைங்களா? நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்தி வாழ வேண்டியது அவசியம். அப்படியெல்லாம் இல்லாம நாம எதை செய்தாலும் தேவன் பிரியப்படவே மாட்டான் சரிங்களா? நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைகொள்ள கடவீர்கள் என்று சொல்லி சொல்றார். நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அன்பு உண்மையா இருந்ததுன்னு சொன்னா நீங்க வந்து பாட்டு பாடுங்க, இல்ல எனக்காக ஏதேனையும் கொண்டு வந்து கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்லல. என் வார்த்தையின்படி நடக்கும். அதுக்குள்ள இந்த ஆராதனை முறையில பாட்டு பாடலாம், நம்ம காணிக்க படைக்கலாம், இதெல்லாம் இருந்தாலும் வாழ்க்கையில நீங்க எனக்கு கீழ்ப்படிந்து நடக்குற பொழுது நீங்கள் என்னில் அன்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்றாரு சரிங்களா? ஒருத்தரை ஒருத்தர் நேசிங்கன்னு சொல்றார். நீங்க நேசிக்கிற பொழுது நீங்கள் மெய்யாகவே இயேசுவை நேசிக்கிறீர்கள் அப்படிங்கிறது அதுலதான் நம்ம அறிஞ்சுக்கிறோம் சரிங்களா? கொடுத்த குடும்ப வாழ்க்கையில உத்தமமாக இருந்து தாழ்மையோடு இருந்து வேதம் சொன்னபடி நம்ம வாழுகிற பொழுது நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்ற அர்த்தம். ஏன்னா அதை ஏற்படுத்தி கொடுத்தது ஆண்டவர் இல்லைங்களா? இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போறோம் சரிங்களா? அப்படியெல்லாம் நான் செய்யாம நான் தேவனிடத்துல அன்பு கூறுகிறேன், மிகுந்த அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப மோசம். நான் என் பையனை ரொம்ப நேசிக்கிறேன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இல்லைங்களா மதுவை ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கி ஊற்றி டம்ளர்ல கொடுத்துட்டு என் பிள்ளை நேசிக்கிறேன்னு சொன்னா அது எவ்வளோ தவறா தெரியும், பார்க்கறது அசிங்கமா தெரியும். அந்த மாதிரி தேவனை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்போம்னு சொன்னா ஒரு காலத்துல நம்ம கிட்ட கேள்வி வரும், நம்ம உண்மையாலுமே ரசிக்கப்பட்டவர்கள் தானா இல்லை மாய்மால வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறோமான்றது தெரிஞ்சிடும். மெய்யான தெய்வ பிள்ளைகள் கடவுளுக்கு பிரியமா வாழ்வாங்க, வேதத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்வாங்க, வேதம் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அதுல பூர்ணமாக வாழ்ந்து விடுவார்கள் என்று சொல்லி அல்ல, இருந்தாலும் அதை வாழ்வதற்கு தங்களுடைய வாழ்க்கையில முயற்சி செய்து ஒவ்வொரு நாளும் வாழ்வார்கள் என்று சொல்றாங்க. உங்களுடைய வாழ்க்கையில அது இருக்குதா அப்படின்னு கேட்டுப்பாருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா மனம் திரும்புறதற்கு பாருங்க இல்லைங்களா? தேவனை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து
ஆண்டவருடைய உதவினார். ஆண்டவரே இவ்வளவு பெரிய ரட்சிப்பு எனக்கு கொடுத்துருக்குறீங்க, நான் என் நிலைமை எப்படி இருக்கு ஆண்டவரே, என் மேல இரக்கம் காட்டுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நாம உமக்கு பிரியமான விதத்துல என்னுடைய வாழ்க்கையை நான் வாழணும், என் வாழ்க்கை உண்மை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும், நான் வெறுமனே மேல எதையேனும் செய்து அதனால உண்மை மகிமைப்படுத்திட முடியாது இல்லைங்களா. அது மாய்மாலக்காரம் பண்ற வேலை இல்லைங்களா. நான் உண்மை இருதயபூர்வமாக மகிமைப்படுத்த வேண்டும், நான் செய்கிற எல்லா காரியத்திலும் இருதயத்திலிருந்து வர வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனோ முகத்தை பார்க்கான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷனை ஈஸியா ஏமாத்துறோம், மனுஷனை ஏமாத்துறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை இல்லைங்களா. ஏதோ நாலு பிடிச்ச மாதிரி, இப்ப நான் உங்ககிட்ட பிடிச்ச மாதிரி சொன்னேன்னு நாளையில இருந்து கொண்டாடுவீங்க, நீங்க செய்யறது எல்லாத்தையும் பரவாயில்லைங்க, நீங்க ரொம்ப கடவுளுக்குள்ள இருக்கிறீங்க, உங்களை மாதிரி யாருமே இல்லை, நீங்க தான் வல்லவர் நல்லவர் அப்படின்னு சொன்னா, ஆகா இவர் ரொம்ப நல்லா பேசுறாரு அப்படின்னு தான் தோணும். நீங்க சொல்லும் போதெல்லாம் நான் வந்து நின்று, நீங்க என்ன அக்கிரமம் எல்லாம் பண்ணாலும் அதை நான் கண்டு காணாம இருக்கு செஞ்சேன்னா உங்களுக்கு என் மேல ஒரு அன்பு பெருக்கெடுத்துரும், பரவாயில்ல ரொம்ப நல்லா இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா மனுஷனை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி இல்லைங்களா. அது இந்த ஊர்ல ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா. நான் இந்த ஊருக்கு வந்த பொழுது பார்த்தேன், சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன், ஒன்றும் தெரியாத பூரா இருக்கிறாங்க, ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க, நல்லா பெருசு பெருசா ஆயிட்டாங்க, ஏமாத்தி. ஏன்னா மக்கள் வந்து அறியாமையில இருக்கிறாங்க, ஒரு புரிதல் இல்லை, அவங்க அன்புக்காக ஏங்குறாங்க, நமக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. அதையெல்லாம் ஆட்டுக்கு பதம் பார்க்குற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, காலை தொட்டு பார்த்துட்டு இந்த ஆடு இருக்கு. நீங்க பாருங்க, இப்படிப்பட்ட மனுஷன் பணம் இருக்கிறவன்ட்ட ஒரு மாதிரி, பணம் இல்லாத ஏழைகிட்ட ஒரு மாதிரி நடந்துக்குவான். பணம் இருக்கிறவன்ட்ட கொஞ்சம் கௌரவமா நடந்துக்குவான், பணம் இல்லாத ஏழையா இருந்தா பார்த்தா மதிக்க மாட்டான். ஏய் இங்க உக்காரு அப்படின்னு சொல்லி. பணம் இருக்கிறவனை பார்த்தா ஒரு தனி கவனிப்புவார். இதுல எல்லாம் கண்டுக்கலாம். சாதாரண ஒரு ஏழையா, ஒரு கம்பி கட்டுற வேலைக்கு போறவன், இல்லை குப்பை வலிக்க வேலை போற ஒரு விசுவாசியா இருந்துட்டு பாருங்க, பாப்பா உட்காருப்பான்னு தோல் மேல கை போட்டு சந்தோஷமா ஒரு சகோதரனா பேச மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க இல்லைங்களா. எப்படி இந்த உலகத்தை நாயை பார்க்கறது அந்த மாதிரி பார்க்குற மாதிரி பார்ப்போம். அதே கொஞ்சம் வசதியா இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பார்ப்போம். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இந்த ஏமாத்துறது மனுஷனை வெறுமனே மேலோட்டமா ஏமாத்துறது ரொம்ப ஈஸி இல்லைங்களா. ஏமாத்துறது ஈஸி. கொரோனா காலத்துல கூட இப்படி நிறைய பேர் ஃபோன் பண்றதுக்கு பாக்குறாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. நான்லாம் வர முடியாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு. ஏன் நீங்க வந்துதான் ஆகணும், எங்களுக்காக வர அப்படி பகைச்சிக்கிட்டு போனவங்க பல பேர் இருக்காங்க. சர்ச்சுக்கு வரவங்கள வெளியில இருந்து எனக்கு தெரிஞ்சவங்க தவறா நடந்து, நான் ஏன் வரணும்னு கேக்குறீங்க, 12 மணிக்கு நீங்க வரணும்னு கூப்பிடுறேன், 3 மணிக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு கேட்டாங்க. இப்ப நான் வந்து என்ன பண்றேன், நீங்க வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு போகும், நிச்சயமா போகாது, இயேசு விசுவாசியா தான் போகும். நான் வந்து ஜெபம் பண்ணா எனக்கு சரி ஜாதி தான் வரும் உங்ககிட்ட வந்தேன்னா இல்ல. அப்ப இதெல்லாம் நம்பி இருக்கிறாங்க. இப்ப நான் ஒருவேளை நான் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, போய் இயேசு உன்னை நேசிக்கிறாரு, உனக்கு எல்லாம் வியாதி சுகமாக்குவான்னு நான் செஞ்சிருந்தேன்னா அவர் சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க அடுத்த வருஷம். ஐயோ இவ்வளவு கொரோனாவிலேயே இவர் வந்தாரு, நம்ம போகலான்னு வந்திருப்பாங்க இல்லைங்களா. ஏன்னா இது ஏமாத்துறது ரொம்ப ஈஸி மனுஷனை, அது இந்த ஊர்ல ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லைங்களா. ஏன்னா மக்கள் அப்படி இருக்கிறாங்க, கொஞ்சமும் கேள்வி கேட்டு சிந்திக்க மாட்டாங்க இல்லைங்களா. என்னைய உங்களே பத்தி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா. நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போனா கூட அவன் நல்லவனா கெட்டவனான்னு கேட்பீங்க இல்லைங்களா. ஊசி டப்புன்னு போடுறதுக்கு ஒத்துக்குவீங்களா. நாளைக்கு போங்க, உங்க பிள்ளைக்கு ஊசி போடுறதுக்காவது ஒருத்தர் இருக்கிறாரு வச்சுக்கோங்க, நான் தான் டாக்டர் ஊசி போடுறேன் அப்படின்னு சொல்லி வந்தா, ஐயோ நீ டாக்டரா முதல்ல அப்படின்னு கேட்பாங்க, பாக்குறதுக்கு பயப்படுவாங்க. ஆனா நம்ம என்றென்றைக்கு வாழ போறதுக்கு தெரிந்தெடுக்கிற மனிதர்களை எப்படி தெரிந்தெடுத்துறாங்க, வாழ்க்கையில ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு தெரிந்தெடுத்துறாங்க. அவங்க தனக்குள் இருக்கிறத சொல்லி சொல்லி மக்களை ஏமாத்தி வச்சுக்கிறாங்க இல்லைங்களா. அது ரொம்ப நாள் ரொம்ப மோசம் இல்லைங்களா. அதனால கடவுள் இருதயத்தை பார்க்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறார். இருதயத்துல இருந்து நாம் தேவனை தேட வேண்டியது அவசியம் இல்லைங்களா. இருதயத்தை நம்ம வேற பக்கம் திருப்பி வச்சுக்கிட்டு, இருதயத்துக்குள்ள உள்ள எல்லா காய்மகாரத்தையும் வச்சுக்கிட்டு மேல மட்டும் பார்த்தா அவர் மனுஷன் அல்ல. மனுஷனை ஏமாத்துற மாதிரி ஏமாத்த முடியாது இல்லைங்களா. நான் சொல்ற ஞாபகத்தை வச்சுக்கோங்க, அப்படிலாம் ஏமாத்தவே முடியாது. நம்முடைய உட்காருதலையும் நம்முடைய எழுந்திரத்திலையும் நம்முடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்படுறதுக்கு முன்னாடி அதையெல்லாம் தூரத்துல இருந்து அறிந்திருக்கிறேன்னு சொல்லி 139ஆம் சங்கீதத்துல ஆண்டவர் சொல்றாரு. எல்லாம் தெரியும்,
நம்முடைய உருவம் என்னதென்று அவர் தெரிஞ்சிருக்கார். நம்ம கருவுல பிறக்கும் போதே நம்ம யாருன்னு தெரியும். ஏன்னா நம்மளை படைச்சதே அவர் தான். நம்ம எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. அவருக்கு முன்னாடி எல்லாம் மாய்மால வேலையெல்லாம் பண்ண முடியும். மகுடியெல்லாம் ஊதுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது இல்லைங்களா? அப்படிலாம் செய்தெல்லாம் நம்ம ஆகவே அப்படி நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா மனம் திரும்பி ஆண்டோடைய உதவி நாடுங்க. ஆண்டவர் உதவி செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறார். மன்னிப்பு யாருக்கு தெரியுங்களா? மனம் திரும்புகிறவனுக்கு இல்லைங்களா? மனம் திரும்பாதவனுக்கு மன்னிப்பே கிடையாது. வேதத்துல சொல்லவே யாருக்கு மன்னிப்பு உண்டுன்னு சொன்னா மனம் திரும்புகிறவனுக்கு மன்னிப்பு. அவன் எப்படிப்பட்ட பாவியாவனாலும் இருக்கலாம். இந்த உலகமே அவனை அசிங்கமா பார்க்கலாம், அருவருக்கலாம். ஒரு மனுஷனா கூட மதிக்காம இவெல்லாம் நல்லா இருப்பானா, இவெல்லாம் இல்லாமையே போயிடுவான்னு நினைக்கிற ஒருத்தனா இருந்தும் கூட அவன் தான் பாவத்தை ஆழமா இருந்து ஏசிக்கிட்ட வருவானா ஆண்டவர் மன்னிச்சிருவார். அதே இந்த ஊரால போற்றப்படுகிற ஒருவனா இருந்தும் அவன் வெளிப்பிரகாரமான வேஷதாரியா இருந்து உள்ளத்துல மோசமானவனாக இருந்து கடவுளை விசுவாசியாதவனா இருந்தானா அவன் பாவம் மன்னிக்கப்படாதுன்னு சொல்றான் இல்லைங்களா? இந்த வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்ற மனிதர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து இந்த பாவத்துல இருந்துதான் ஆண்டவர் விடுதலை ஆக்கி இருக்கிறாருங்கிறத உணர்ந்து ஒரு நாள் பாவத்தை அழித்தொழித்து வாழ்றதுக்கு முயற்சி செய்யும் இல்லைங்களா? பாவத்தின் ஆளுகையில இருந்துதான் ரட்சிக்கப்படுகிற பொழுது ஒரு மனிதன் விடுதலை ஆகிறான். பாவம் அவன்ல தொடர்ந்து இருந்து அவனுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லைங்களா? இந்த பாவத்தை அழித்தொழித்து வாழ்வதற்கு தான் தேவன் வேதமும் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது உதவியோடு நம்ம ஒரு நாள் பாவத்தை அழித்தொழித்து வாழ வேண்டும். கிறிஸ்தவ நாய்கிட்ட பாவம் வராதுன்னு நினைக்காது, பொறாம வராதுன்னு நினைக்காது, எரிச்சல் வராதுன்னு நினைக்காது. எல்லாமே வரும். ஆனா அதை அழித்தொழித்து வாழுகிற இந்த வல்லமையை தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறாருன்னு சொல்லி பார்க்கணும். ரட்சிக்கப்படாதவன்ட்டு அது இல்லை. அவன் துணிகரமா எல்லாவற்றையும் செய்வான். பாவத்தை தண்ணீரை போல பருகுவான் இல்லைங்களா? ஆகவே அதை நினைச்சு கடவுளுக்குள்ள நன்றி அறிதலா கொடுங்க, நன்றி அறிதலோடு இருங்க. எவ்வளவு பெரிய பாவத்திலிருந்து கடவுள் நம்மளை மீட்டிருக்கிறார். அந்த பாவத்தை நம்ம அனுதினமும் வாழ்க்கையில செய்கிற பொழுது தேவனுக்கு எவ்வளவு பெரிய வேதனை நம்ம உருவாக்குகிறோம் என்பதெல்லாம் உணர்ந்து பாவத்தை அழித்தொழித்து வாழ வேண்டியது அவசியம். ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த பாவத்தை உணர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுப்பார் இல்லைங்களா? இந்த ஒரு அருமையான நேரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் வாரம் முழுவதும் சிந்திச்சு பார்த்தேன். 4 வாரங்களை நம்ம பார்த்துருக்கோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் தனிப்பட்ட விதத்துல யோசிச்சு பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் பாராட்டுகிறார், எவ்வளவு வார்த்தையை அனுப்பி கொடுக்குறார். எத்தனையோ பேருக்கு இதெல்லாம் கிடைக்கல, எங்கேயோ சுத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நிறைய பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வார்த்தைகளை கேட்கும்படி ஆண்டவர் உதவி செய்யறாருன்னா தேவன் நம்ம மேல வச்ச அன்பு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க இல்லைங்களா? அதை நம்ம அல்லல் தட்டுவதற்கோ புறம் தள்ளுவதற்கோ நம்ம பார்க்கக்கூடாது இல்லைங்களா? ஆகவே ஆண்டவர் நமக்கு காட்டுகிற அந்த இரக்கத்தை நினைச்சு நம்ம அவரிடத்துல போவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யலாம் இல்லைங்களா? சரி, நம்ம இதோடு கூட இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். நம்ம யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ளங்கள் நல்ல தேவனை, இந்த அருமையான நாள்ல மட்டுமாக தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினதற்காக நன்றி. இந்த பிரசங்கத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. பாவத்தை எந்த அளவுக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாவத்தை நாங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அதோடு இந்த பாவம் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு உலகம் முழுவதும் சாட்சி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. மனிதனுடைய அந்த பாவம் ஜென்ம சுபாவத்தையும் இந்த பாவத்தினால் ஏற்பட்டு இருக்கிற பயங்கர விளைவுகளையும் சரியாக புரிந்து கொள்வதே அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியாகி உண்மை நோக்கி பார்ப்பதற்கான வழி என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆமா ஆண்டவரே, அப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறவர்கள் இந்த வார்த்தை கேட்டிருக்கிறார்கள். இன்னும் ரட்சிக்கப்படாது இருக்கிறவர்கள் ஆண்டவரே உடைய வாழ்க்கையில ஒரு ஆத்மீக விடுதலையை கொடுத்து ஆண்டவரே உடைய அருமையான ரட்சிப்பை அவர்கள் பெற்று உடைய பிள்ளைகளாக தொடர்ந்து ஜீவிக்க கடவுள் உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த பாவத்தோடு இருந்தவர்கள் நரகத்துக்கு போய்விடக்கூடாது ஆண்டவரே. உடைய இரக்கத்தை அவர்களுக்கு காட்டி அவர்களை ரட்சியும் தகப்பனே. அதோடு கூட ரட்சிக்கப்பட்டவர்களும் கூட இதை கேட்டு ஆண்டவரே உடைய வாழ்க்கையில நீர் எவ்வளவு பெரிய காரியத்தை, அருமையான காரியத்தை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் ஏனோ தானோ என்று பார்த்து உடைய வாழ்க்கையில நாங்கள் பாவத்துல இருந்துடக்கூடாது. பாவத்தை ஒவ்வொரு நாளும் அழித்தொழித்து வாழ எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். இன்னும் அதிகமாக உண்மை அறிகிற அறிவுல வளர உடைய வேதத்துக்கு கீழ்ப்பட்டு நடந்து நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் சாதனங்களை சரியாக பயன்படுத்தி வளர்றதற்கு தேவன் உதவி செய்யும். அப்படி ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். அருமையாக இந்த பிரசங்க நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. இந்த நேரத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்திலையும் இதை நாங்கள் பார்த்து நடக்க பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவும். குடும்ப வாழ்க்கையில அப்படி நாங்கள் நடக்க உதவும்.
உதவ வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். சமுதாய வாழ்க்கையில நாங்கள் அப்படி நடக்க எங்களுக்கு உதவ வேண்டுமாய் கேட்கிறோம். சபை வாழ்க்கையில அப்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவ வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும். உடைய கரத்துல எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை உடைய மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆம்.